ஆம். இன்றைய குடும்ப குவலியத்துக்கு முன்னதாக ஒரு செய்தி, கருப்பு ரோஜா இருக்கிறது என்று அறிந்திருக்கிறீர்களா? சில நேரம் அறிந்திருக்கலாம். அது எந்த நாட்டில் அந்த கருப்பு ரோஜா இருக்கிறது? ஒரே ஒரு நாட்டில் தான் அந்த கருப்பு ரோஜா இருக்கிறது. அது எந்த நாடு என்று உங்களுக்கு ஒரு புதிதாக அந்த கேள்வியை விட்டுக்கொண்டு, இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு செல்லப் போகிறோம். முக்கியமாக அனுபவமான விடயங்களைத்தான் நான் இதில தலைப்பாக்கிக் கொள்வது வழக்கம். அந்த வகையிலேயே கடந்த வாரம் என்னிடம் படித்த ஒரு 12ஆம் வகுப்பு மாணவன், 1 மணி நேர வகுப்பின் பின்னர் தான் அதாவது டிரைவிங் ஸ்கூலுக்கு போகப் போறேன். அது பழகப் போறேன்னுட்டு அவருக்கு வயசு 17 பிளஸ். போறேன்னு சொன்னார். நான் சரி, ஓகே, அது கட்டாயம் என்று தான் முதல் ஆரம்பிக்க போறேன்னோனே நான் விட்டேன். சரியென்னு அவர் வெளியால போயிட்டார். ஏதோ ஒரு காரணத்தால என்னுடைய அ ஜன்னலும், ரோட்டும் ஒரு 100 மீட்டருக்கு தெரியக்கூடிய அளவாகவே இருக்கின்றது. ஆகவே நான் என்னவோ கற்பித்தல்ல கரும்பலையில கற்பிக்க போகும்போது, இவர் போய்க் கொண்டிருப்பதை பார்த்தால், இவர் ஒரு உணவுக்கு பக்கத்துல நின்று சிகரெட் குடிக்கிறார். எனக்கு பார்த்தோனே அந்தரமா இருந்தது. அப்ப இருக்கலாம். அவர் ஏற்கனவே குடிக்கிறவரா இருக்கலாம். ஆனா என் கண் முன்ன கண்ட உடனே எனக்கு அதிசயமா இருந்தது. இந்த பையன் இப்படி செய்கிறானோடே, ஏன் இந்த தவறான வழிக்கு போனார் என்ற ஒரு கேள்வி. அதுக்கு பிறகு சந்திக்கவில்லை. இனி அடுத்த வகுப்புக்கு தான் சந்திக்கலாம். அது எனக்கு ஒரு இன்றைய நிகழ்வுகள்ல பெற்றோர்களுக்கு தெரியாம இவ்வளோ நிகழ்வு நடக்கிறது. பாடசாலைக்கு கண்டு வருவார்கள், திருப்பி அதே டைமுக்கு போவார்கள். இடையில் சில நேரம் வராமல் விட்டாலும் ஏன் வரையில என்னத்துக்கு கண்டு தெரியாம போயிடும். அப்ப இப்படியான இதுகளை பார்க்க இந்த தவறான நடத்தை ஏன் இந்த மாணவர்களுக்கு வருகுது? அதுக்கான காரணம் என்ன? அது பருவ வயசா, இல்லது பெற்றோர்களின் சரியான வளர்ப்பின்மையா, அல்லது பெற்றோர் தான் இதற்கு உடந்தையாக இருக்கிறார்களா? அவர்களுக்கு கொடுக்கிற இடர்கள், அல்லது சூழல், அல்லது சமூகம் சார்ந்த விடயம், நட்பு, இவர்கள் செய்கிறார்களா என்ற ஒரு கேள்வி எனக்குள் எழுந்தது. ஆதலால் உங்களிடம் நான் நினைக்கிறேன், பாடசாலை மாணவர்களிடம் இருக்கின்ற தவறான எண்ணங்களை இன்றைக்கு ஆசிரியராக இருக்கிறவர்கள் நீங்கள் கொண்டு வரலாம். அது ஒரு படிப்பினையாயும் விழிப்புணர்வாயும் மற்றவருக்கு இருக்கும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் என்னுடைய தலைப்பாக இருக்கிறது. இனி பேசிக்கொள்ளலாம். செல்வி நித்யானந்தன் பேச போறீங்களோ? வணக்கம். நீங்கள் முதல் ஆரம்பத்தில் இருந்த பிளாக் ரோசா இதை நானும் யூடியூப்பில் பார்த்திருந்தேன். 2 நாளுக்கு முதல் வந்திருந்தது. பார்த்திருந்தேன். துருக்கி இல்லையா இருக்கணும்? துருக்கி நாடு. ஆமா, நான் பார்த்திருந்தேன். ஏன் அது கருப்பாக இருக்கிறது என்று தெரியுமா? அது வந்து அந்த பழுப்பு கலர் தான். ஆனால் பிறகு அது அந்த அந்த வெளிச்ச இதுல அப்படி வருகிறதா? இல்ல, அது ஏதோ போட்டிருந்தவர்கள் யூப்ரட்டிஸ், தைக்ரிஸ் என்று சீனாவின் 2 நதி இருக்கல்லோ. அதிண்ட ஒரு நதி பக்கத்துல இது. ஆமா, அந்த நதி வந்து மஞ்சளாறு என்று சொல்றது. அதாவது அழுக்கு, முழுதும் அழுக்கு அந்த தண்ணி. அதுல இருந்து வந்த தண்ணீர்ல பூத்த அந்த மலர் இது. அதனாலதான் அது கருப்பாக. நான் பார்த்திருந்தேன். அது பார்த்திருந்தேன். அந்த நதியின் இது போட்டு விளக்கம் போட்டிருந்தார்கள். அப்ப நான் இவருக்கு சொல்லி காட்டியிருந்தேன். அது ஒரே ஒரு நாடு துருக்கியில மட்டும்தான் அந்த கருப்பு ரோஜா. மற்றும்படி நிறங்கள் கொண்ட ரோசா தான் உலகெங்கும் இருக்கிறதை நாங்கள் அறிகிறோம். இப்பொழுது உங்களுடைய இதுக்கான கருத்து என்னவா இருக்கணும்? எனவே நேயர்களே, வாருங்கள், உங்கள் கருத்துக்களை தாருங்கள். இது வந்து செயற்கை பெற்றோர்கள் இதுக்கு காரணம் என்று சொல்வது அது எனக்கு பெரிசாக நான் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. தெரியல. பெற்றோர்கள் வந்து எப்படியும் தன் பிள்ளையே கெட்டு போன்னு சொல்லார்கள் என்ன. ஆனால் பெற்றவர்கள் பிள்ளைகள் வந்து சிகரெட் குடிக்கிறதா அவர்களோட சேர்ற நண்பர்கள் அதுகின்ற ஒரு பழக்க வழக்கங்களா இருக்கு. இப்ப எல்லோரும் எந்த நேரமும் பெற்றோர்கள் வந்து இவர்களை கண்காணிக்க மாட்டார்கள். அப்ப இவர்கள் தனியே இருப்பதனால இவர்கள் வெளியில கூட்டி சேர்ந்து நண்பர்களோட சேர்ந்து செய்வது கூடுதலாக அதிகமான இடங்களில் நடைபெறுகிறது. அது இவர்களுடைய அந்த செயற்கை வட்டத்தை முதல் பெற்றோர்கள் அவதானமாக பார்க்கவும். இவர்கள் யார் யாரோடு பழகிறார்கள் கொள்கிறார்கள் என்றால் கூடுதலான பிள்ளைகள் வந்து பெற்றோர்களை ஏமாற்றுவது கூடுதலாக இருக்கிறது. அதுதான்
அதான் முக்கியமான இந்த காரணமாக போகிறது. ஏமாற்றுவதற்கு ஏதோ ஒன்று அந்த பிள்ளைய தூண்டுதானே. அடுத்தது அதைத்தான் சொல்றேன். தனி அடுத்தது வீட்டுல வந்து பெற்றோர்கள் பெற்றோர்கள் வந்து பெற்றோர்கள் வந்து பெற்றோர்களுக்கான வேலை, பெற்றோர்கள் ஓடி ஓடி உழைக்கிறதுலயே முன்னணியா இருக்க, காசு காசு கண்டு பண பிசாசு பிடிச்சு கொண்டு இருக்கிறார்கள் சில இடங்களில். ஆனால் அது வந்து பிள்ளைகளுக்கு ஒரு விதத்தில் அது ஊக்கமாக போகிறது. ஏனென்றால் எல்லாத்துக்கும் கேட்ட உடனே காசுலையும் கொடுத்து கொள்கிறார்கள். அப்ப அந்த பிள்ளைக்கு அந்த காசை கொண்டு போய் பிள்ளைகள் நண்பர்களோட சேர்ந்து குடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, அதெல்லாம் ஒரு சர்வசாதாரணம் இங்கே இல்ல அதே வெளிநாடுகளில். நேரம் அதை கவனமும் எடுக்கிறது. ஏனென்றால் ஆசிரியரும் மாணவர்களும் சேர்ந்தே குடிக்கிறார்கள் தான் அந்த இன்டர்வல்களுக்கு எல்லாம். அப்ப அது அவர்களுக்கு இல்ல அது ஐரோப்பிய மாணவர்களின் வாழ்க்கை முறை வேற, அவே ஓ, ஓகே. ஆனா எங்கட பிள்ளைகளின் வாழ்க்கை முறைக்கு வரைக்கும் எங்களுக்கு கவலையா இருக்குது. இந்த பிள்ளை அது அப்படி நாங்கள் குடிச்சு கவலைப்படுவதில் அர்த்தம் இல்லை தானே ம் நகுலா. ஏனென்றால் அவர்கள் சொல்ல வாழ்கிறார்கள் எங்க இலங்கையில இல்லத்தானே. ம் ஏன்னா இலங்கையில் எங்க எங்க நாடுகள்லயும் இதைத்தானே செய்கிறார்கள். இப்ப போதை வஸ்து, இந்த இல்ல சிகரெட்டுகள், அதுதான் அதுகளே எல்லாம் இல்ல ஆக்களோட அதுதான் சேர்ந்து நீங்க செய்கிறார்கள். இடையில கொஞ்சம் குறுக்க விட்டா தான் நானும் கருத்து சொல்லுங்க. சொல்லலாம். என்னென்றால் அந்த அவர்கள் வந்து அதாவது இப்ப தனியா சிகரெட் குடிக்கிறது மட்டும் ஓகேயா போனாலும் இந்த தீய பழக்கம் தான் வேற பழக்கங்களுக்கும் அடிமையாகும். அதே ஆமா, நேரம் பெற்றோர் குடிக்கிறார். இப்ப அப்பா குடிக்கிறார், ரெண்டா பிள்ளை குடிச்சா என்னன்னு கேக்கும் தானே, அப்படியும் அதைத்தான் இருக்குதான். சொல்றேன். ஏண்டா சில இடங்கள்ல தகப்பனும் பிள்ளைகளும் சேர்ந்து குடிக்கிறார்கள் தானே. ம் இப்ப எனக்கு எங்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் இப்ப வேற ஒரு வேலை செய்யற இடத்துல நம்ம நாட்டவர்கள் தான், ஆனா வேற்று மொழியை சேர்ந்தவர்கள். அந்த பிள்ளை குடிக்கிறண்டு போட்டு தாய் தகப்பன் குடிக்கிறவர். அப்ப அதனால அவர்கள் என்னன்னா, நீ வெளியில நின்று குடிக்க வேண்டாம், வீட்டை இருந்து குடி ம் மற்ற என்று வைக்க சொல்லியிருக்கிறார். தெரியக்கூடாது. அப்ப அந்த பிள்ளைக்கு என்ன இன்னும் வசதியா போடுந்தானே. ஆம். அம்மா அப்பா கேட்க தானே. ஏன்னாடா நீ தானே சொன்ன நீ வீட்டை நின்று குடிக்க சொல்லி சொன்ன. அப்ப அதுவும் இல்லை இங்க ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இல்ல குடி மட்டும் அண்டு இல்ல, இது நான் போத வஸ்து கண்டது மட்டும் இசைக்கு அளவே அந்த பெற்றோர் அனுமதிச்சா அந்த பிள்ளை குடிக்கிறதால எங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா இதுதானே ஒரு தீய பழக்கங்களுக்கு இந்த பிள்ளை கிட்டி செல்லும் நினைக்கிறேன். ஏண்டா ஒன்று ஆசிரியரிடம் போய் சொல்லிட்டது, ரெண்டாவது உண்மையா அவர் அதுக்கு தான் போனாரோ, டிரைவிங் கிளாஸுக்கு தான் போறாரோன்றது எனக்கு தெரியாது. ரெண்டாவது பெற்றோர் நம்பி விட இந்த பிள்ளை இப்படி ஒரு இடத்துல மறைமுகமாக செய்யுது என்ற உடனே பெற்றோருக்கும் தெரியுதோ தெரியாது. அப்ப அந்த சிக்கல்களும் இருக்கு. இப்ப நாங்களும் சொல்லலாம் பெற்றோர் உடனே இல்லை எங்கட பிள்ளை நல்ல பிள்ளை, அது இப்படி தவறுதலாக எங்கேயோ செய்தாக்கும், அதை நாங்க பெரிதுபடுத்துற மட்டும் நினைச்சிடலாம். அதனால் நாங்கள் அதை அப்படியே விடுவோம். ஒரு நாள் கண்டதை நாங்கள் ஒரு 1000 காலம் அப்படி செய்ய மட்டும் இல்லை. ஆனா நான் கேட்கிறேன், அது மட்டுமண்டு இல்லை, ஒரு தவறான இப்ப பொய் சொல்லுறான் அல்லது காசு எடுத்து கொண்டு போறான் அல்லது தவறுதலாக பெற்றோர்கள் கொடுக்குற காசுல அவன் அந்த சரியான விடயத்தை வாங்காம ஒரு மாற்று நடவடிக்கை செய்கிறார். இதுகள் ஏன் வர வேணும் ஒரு குழந்தைகளுக்கு தான் கேட்கிறேன். அது ஏன் என்ற ஒரு கேள்வி எனக்குள்ள எழுகிறது. அது ஒரு கவலைக்குரிய ஒன்று. ஏனண்டா பெற்றோரை ஏமாத்துற பிள்ளை வாழ்க்கையில எல்லாத்தையும் ஏமாத்தி கொண்டு வரும் என்று இருக்கலாம். ஆமா, அதனால எனக்கு அது ஒரு ஒரு தலைப்பாக பேச வேணும் போல. தலைப்பு நீங்கள் எடுத்தது சரி. என்ன ஆமா. என்ன பொறுத்தளவுல நான் இங்கு வந்து இதெல்லாம் ஒரு சர்வசாதாரணமா போய்விட்டது. இப்ப நாங்கள் தான் எல்லாத்தையும் பெருசாக தூக்கி தூக்கி பிடிக்கிறோமே பிடிக்கிறோம். ஒழிய மற்றவங்கள இங்க வந்து 12 14 வயசுக்கு மேல வந்தா ஓரளவுக்கு அந்த பிள்ளைகளை பெற்றோர்கள் கூட கவனிப்பார்கள். 16 17 18 இன்றைக்கு 18 வயது வயதோ அதுகள் பறக்க வலிக்கிட்டுடுங்கள் தனிப்பட்ட முறையில. அப்புறம் ஒண்ணும் செய்ய முடியாதுதான். அது அப்ப அப்படியே நாங்கள் தெரியாத மாதிரி அதை விட்டு விட வேண்டியதுதான். இல்ல தெரியாத மாதிரி அது அது இப்ப நாங்கள் தான் இழுத்து இழுத்து பிடிச்சாலும் சில உள்ள விளத்தி விட்டு விட்டுத்தான் பார்க்குது. ஏனென்றால் கூடுதலாக நண்பர்கள் தான் கூடுதலாக சேர்க்கை வந்து கெடுத்து விடும் கூடுதலாக. ஏனென்றால் அவர்கள் வந்து வெளியில் தான் கூடுதல் நிற்கிறார்கள். நிச்சயம் அது வந்து வெளிச்சூழல்ல தான் என்ற பிள்ளைகள் எல்லாம் நிற்கிறார்கள். அதனால என்ன செய்வார்கள் என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. பெற்றோரும் அன்போட எல்லாம் கொடுத்து வளர்த்தாலும் மாற்றங்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஏனோ தெரியாது. எங்களுக்கு அது அந்த சூழல் அவர்களுக்கு செய்தா அல்லது உணர்வுகள் தூண்டுதா? இன்றைக்கு அதுவும் ஒன்றுதான். உணர்வுகளும்
தூண்டக்கூடிய நிலைக்கு இருக்குது தானே. இந்த பிள்ளைகளுக்கு ஆமா. சூழல்ல இங்க நிறைய காட்டி கொடுக்குது. இப்படியான பிள்ளைகளை நாங்கள் எப்படி அணுக வேணுமென்ற ஒரு கேள்வி இருக்குது. அதை திருத்தி சொல்ல வேணுமெண்டா இப்படி சொல்லலாம். அதான் இது இந்த சிக்கலை வந்து கூப்பிட்டு ஒரு முறை நீங்கள் ஆறுதலாக நேரடியா கண்டபடியால் ஒரு தடவை சும்மா கேட்டு பார்க்கலாம். என்ன நீங்க சிகரெட் குடிக்கிறீங்களோ, அது உங்களோட வயதுக்கு அது கூடாது. அப்படி ஒரு புத்தி புத்தி இல்ல சொல்ல சொல்லலாம். அவர் கேட்காத அவற்றை கட்டுத்தன சில பிள்ளை டீச்சர் கண்டுட்டா ஒரு வெக்கமும் அவருக்கு சில தெரியாது. பிள்ளைகளுக்கு அவருக்கு இல்ல தெரியாது. சில பிள்ளைகளுக்கு அது ஒரு வெக்கமாவும் இருக்கும். சில பிள்ளைகள் அதை பற்றி அது சிகரெட் தானே என்று போட்டு நான் குடிக்கலைன்னு சொன்னாலும் ஒண்ணும் தெரியாது. ஆனா 2-3 நாள் எனக்கு கொஞ்சம் கிட்ட வர மனத்த மாதிரியும் இருந்தது. ஆனா நான் அதை பெருசாக எடுக்கல. அதை நினைக்கவும் இல்லை. சிகரெட்டை குடிச்சார், நாளைக்கு தண்ணி அடிப்பார், அல்கஹாலும் குடிக்கலாம். என்ன இது கொடுத்துட்டாதுன்னுட்டா அதே முறைக்கா செய்து பார்ப்போம். ஆனா பார்க்க ஆளு அப்படித்தான் தெரியும். ஏதோ ஒன்றுக்கு அடிமையா இருக்கிறாருன்றது அவர் போனா போல வகுப்புல பாக்கி இவன் இப்படி இருக்கிறான், ஒரு வித்தியாசமா இருக்கிறான். எப்பவோ எனக்கு ஒரு கேள்வி வந்தது. ஆனா நாங்க இப்பதே பிள்ளைகளோட வேலை கவனமா இல்லை நடக்கும், என்ன அன்பா நடக்கணும். இல்லாட்டி அது கதைச்சாலும் பிறகு வந்து கத்தியால குத்தியும் போட்டு சுட்டும் போடுவாங்க. போற பாதை எரிஞ்சு செய்யலாம். இப்ப பிரான்ஸ் இதுகள்ல நடக்கிறதுல பார்த்தா யமனி இருந்தார். அப்போ ஒரு கேள்விக்குறியா வரும். ஆனா ஏன் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அது சரி, இந்த ஒன்று எனக்கு ஒரு விருப்பம் என்று சொல்லி போகலாம். ஆனாலும் இப்படித்தான் இந்த தவறான பாதைகளை இந்த பிள்ளைகள் நாடுகிறத நினைக்க கவலை. பெற்றோருக்கு தெரியாது. அவர்கள் வீட்டில படிக்க வந்து விடுவார்கள், அல்லது இடங்கள் பார்க்க சுற்றுலாக விடுவார்கள். என்ன நடக்குது என்ற ஒரு கேள்வி. இப்ப பாத்தீங்களா வஜிதா வாரா என்னென்றால் இப்ப படங்கள் நடக்கும் பொழுது திரைப்படங்களில் முதலே போடுவாங்க புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கு கேடு முதல் வரும். ஆனா ஸ்டார்ட் பண்றதே தண்ணி அடிக்கிறது சிகரெட்டோடு தான் சில இதுகள் நடைபெறுகிறது. வஜிதா வணக்கம். என்ன வேலையில நின்று வாராவ? வணக்கம் வஜிதா. தெரியல. வணக்கம் வஜிதா, மீட் பண்ணி இருக்கிறீங்க. வணக்கம் நகுலா. வணக்கம் வணக்கம். சிறப்பான வாழ்த்துக்கள். உங்களோட தலைப்படுதான் சொல்லிக் கொள்ளுங்க. தலைப்பு வந்து இன்றைக்கு இந்த மாணவர்கள் வந்து தவறான பாதைக்கு போகிறார்கள். அது ஏனென்று, அதாவது தவறான பாதைகளை நாடும் மாணவர்களும் அதற்கான காரணங்களும், ஏன் இந்த தவறான பாதைக்கு போகிறார்கள். நான் அண்மையில ஒரு மாணவன் என்னட்ட படிச்ச மாணவனை கண்டேன். அவன் ஒரு இடத்துக்கு போறான்னு சொல்லிக்கிட்டு போனவர் தச்சமேல வெளியால பார்த்தால் ஒரு சிகரெட் குடிச்சு கொண்டு நிற்கிறார் ஒரு இடத்துல மறைஞ்சு கொண்டு. ஆனா நான் மேல் மாடி என்றபடியா காணக்கூடியதா இருந்தது எனக்கு. அப்போ உடனே யோசிச்சேன், இப்படித்தானே பிள்ளைகள் தவறான பாதைக்கு செல்கிறார்கள். நீங்கள் அறிந்த அளவில் என்ன கருத்து? மாணவ பருவம் என்பது ஒரு அழகிய பருவம் தான். ஆனாலும் ஒரு சுறுசுறுப்பான, ஒரு துடிப்பான, ஒரு சேட்டையில் செய்யக்கூடிய ஒரு பருவம். அந்த நல்லது கெட்டது படித்தாலும் படிப்புல நல்ல ஆரோக்கியமாக நல்ல முறையில படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த குறும்புத்தனமாக அந்த குழந்தைகளிடம் இருக்கும். சில குழந்தைகள் அந்த பிழை என்று தெரியாமல் செய்வார்கள், இதோ பாரதூரம் தெரியாமல் அதை செய்வார்கள். ஏனென்று சொன்னால் அந்த அந்த சமூகத்தோடு சேர்ந்து வாழ்கின்ற பொழுது அந்த குழந்தைகளும் செய்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை அந்த குழந்தைகளுக்கு தூண்டும் உண்டு. அதுல அந்த பிள்ளைகளுக்கு பாரதூரம் விளங்காது. அதுல இருக்குது அந்த பின்னுக்கு நாங்க எப்படி பாதிக்கப்படுவோமே, அதுக்கு அந்த அடிமைத்தனமாக போகாமல் அந்த குழந்தைகள் அந்த தவறை செய்து கொண்டிருந்ததனால் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, கண்டவுடனே நாங்கள் அதை அழகான முறையில் அந்த குழந்தைகளிடம் அணுகி அந்த பிள்ளைகளுக்கான நன்மை தீமைகளை சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகள் விளங்கி கொள்ளும். சில அந்த பிள்ளைகள் அதுக்கு அடிமை ஆகிட்டுன்னு சொன்னா அதுல இருந்து மீட்டெடுக்கிறதுக்கு நீண்ட காலம் போகும். அது நீண்ட காலம் போகும். இப்ப அது அந்த பிள்ளைகள் போய் பூரத்துக்கு காரணம் அதோட பாரதூரங்கள் தெரியாது. முதலாவது அதுதான் அங்க முக்கிய காரணமாக இருக்கிறது. அனுபவம் இல்லை, அதனால தெரியாம இருக்குது. என்ன
அடுத்தது அனுபவம் இல்ல. அடுத்தது நாங்க எங்களது தாயகத்திலேயே கூட இருக்கக்குள்ள என்னன்னு சொன்னா பெற்றோர்கள் என்ன செய்வார்கள் சொன்னா குழந்தை பிள்ளைகள்கிட்ட நீ சிகரெட் வாங்கிட்டு ஓடிவான்னு சொல்லி காசை சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க. மாமா வாங்கி கொடுப்பாருங்க. அப்ப என்ன செய்வாருன்னு சொன்னா நீ சிகரெட் வாங்கிட்டு மிச்ச காசை நீ எடுத்துக்க, சாக்லேட் வாங்கிக்கொள்ளு, டோபி வாங்கிக்கொள்ளுன்னு சொல்லி அனுப்புவோம் நாங்க. இப்ப யோசித்து பாருங்க, ஒரு வேலையே நாங்க அவங்க போறதுக்கு அந்த மாச்சல்ல நாங்க அந்த காசை கொடுத்து அந்த பிள்ளைகளை ஒரு தூதாக அனுப்பும் பொழுது அது ஓடி போய் அப்பா குடிக்கிறாரு தானே, அப்ப நாம குடிச்சு பார்ப்போமே அதுல என்ன டெஸ்ட் இருக்குது, அப்படி பழகுன காலம் அந்த குழந்தைகள்கிட்ட எங்களோட தாயகத்துல இருக்குது, இருந்தது. அப்படித்தான் அந்த குழந்தை சாராயமாக இருக்கட்டும், அந்த குடிவகையா இருக்கட்டும், சிகரெட்டாக இருக்கட்டும், அந்த குழந்தைகளிடம் அது பெற்றோர்களான நாங்கள் கொடுக்க கூடாது. அது சரியான தவறான ஒரு காரணம். அது அந்த அப்படியான ஒரு விடயம் அது. அப்ப இங்கு ஐரோப்பிய நாட்டை நாங்க எடுத்துக்கொண்டோம் சொன்னா இங்க 18 வயசானது பிறகு அவங்களுக்கு ஃப்ரீடம் எல்லாம் ஃப்ரீடமாக இருக்கிறது. அப்ப அந்த உதாரணமாக என்ன செய்வாங்க, ஒரு பேஸ்ட் ஒன்றுன்னு சொன்னா 18 வயசு இருந்தேன்னா நீ பியர் குடிக்கலாம். குழந்தை பிள்ளையாக இருந்தால் ஒரு 16 வயசு பிள்ளையா இருந்தா ஆல்கஹால் ஃப்ரீ என்ற பியரை நீங்க குடிக்கலாம், 0 இந்த பியரை நீ குடிக்கலாம், அதை நீ குடிச்சு பாரு அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் இங்க அனுமதிப்பார்கள். ஆனால் அந்த பிள்ளைகள் என்னன்னு சொன்னா மிச்சம் அந்த அடிமைத்தனத்துக்குள்ள மிச்சம் போகாது. ஏன் சொல்லுங்க, அங்க அந்த பெற்றோர்கள் ஒரு கணக்கோட லிமிட்டோட கொடுக்கப்படுகின்றார்கள். அது அந்த மறைச்சி ஒளிச்சி செய்யும் போதுதான் அங்க அடிமைத்தனத்துக்கு அந்த பிள்ளைகள் நீண்ட தூரத்துக்கு போறதுக்கான ஒரு காரணமும் இருக்குது. இப்ப இங்கே நான் வேலை செய்யற இடத்துல குறிப்பிட்ட ஒரு கூட்டம் மாதிரி வருங்கள், பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் வரைக்கும் நான் எங்களோட ரூல்ஸ் என்னன்னு சொன்னா நாங்க அந்த சிகரெட் அதுகளை கொடுக்கக்குள்ள நாங்க அவங்களோட ஐடென்டி கார்டை பார்க்கணும். அதுகள் அவங்க எடுக்க இயலாது. அப்ப எடுக்க இயலாது அவங்க. அப்ப அவங்கள்ட்ட நாங்க கட்டாயம் நாங்க கேட்க வேண்டும், அவங்கள்ட்ட கட்டாயம் கேட்டு பார்க்கணும். அப்ப என்ன நீங்க மதிக்கலையா, வயசை பார்க்கலையா, இன்னைக்கு 21 22 சொல்லுங்கள். அப்ப நான் அதுகள் சொல்லுங்கள். ஆனாலும் நாங்க அந்த பிள்ளைகள பருவம் பாடசாலை மாணவர்கள் வளர்த்திய பத்தியில நாங்க கேட்போம். ஏன்னு சொன்னா ஏன் கேட்கிறோம்னு சொன்னா இது ஒரு தடையாக விதிக்கப்பட்டிருக்கிறது, அந்த பிள்ளை உணர வேணும் என்பதுதான், உணர வேண்டும் என்பதற்காகத்தான். அதுதான் அந்த பிள்ளைகள் அப்படியான தவறுண்டு தெரியாம தான் போய் முட்டுதுகள் நிறைய குழந்தைகள். அதுதான் மிக முக்கியம், அந்த தவறுண்டு தெரியாம எல்லாத்தையும். ஆனா சில நேரம் எல்லாத்தையும் ஒருக்கா இருக்க போலையும் குடிச்சு பார்க்கலாம், அப்பதானே தெரியும் ஐயோ இது கூடாண்டு. சில பிள்ளைகளுக்கு அது பார்க்கணும் இருக்கு. அதை ஐரோப்பிய நாட்டவர்கள் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கிறார்கள். நீங்க குடித்து பாருங்க, நீங்க செய்யுங்க என்று சொல்லி வீட்டிலே எல்லாம் அனுமதி இருக்கும். அவங்களுக்கு பெற்றோர்களே வந்து என்ன செய்வாங்க, அந்த பெரிய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்பாங்க. எங்கட கல்ச்சர்ல அந்த முறை இல்ல. இப்ப சிகரெட்டை கண்டா எங்கட அண்ணா எங்கட அப்பா குடிக்கும் பொழுது அண்ணா குடிப்பாரு அளவுல, அப்பா வாரதா கைக்க பொத்தி கொண்டு இருப்பாரு, அப்படியே நெருப்போட அப்படியே டக்குண்டு பொத்திடுவாரு. அப்படியே ஒளிச்சு இப்படி வச்சு கையால பின்னுக்கு வச்சு அதை நூத்து போட்டு கை புறவு பார்த்தா கையில கரப்பா இருக்கு. ஏண்டா அப்படி அந்த வயசு பெரியாக்களை கண்டவன, மாமா மாதிரி சாச்சா மாதிரி கண்டவன அப்படி பொத்தி பிடிச்சு நவிச்சு போடுவாங்க. சரி, இப்ப நான் கேக்குறேன், இப்படி தவறான பிள்ளைகளை எப்படி வழி நடத்தலாம்? தவறான பிள்ளைகளை அந்த பிள்ளைகளுக்கு அடிச்சு எந்த பிள்ளை என்ன தவறு செஞ்சாலும் நீங்க அந்த பிள்ளைகளை அன்பால வழி நடத்தி பாருங்க. அது 5 அறிவாக இருந்தாலும் அந்த அன்புக்கு அடிபணாதவர்களாக அல்ல, புரிய வைக்க வேணும். முதல் அந்த புரிந்துணர்வை கொடுக்க வேணும் அந்த பிள்ளைகளுக்கு. இதால இந்த பாதகமான நிகழ்வு இருக்கிறது, இதால இப்படி இருக்குது, இதுதான் பிரச்சனை என்று சொல்லி அந்த பிள்ளைகள் அப்படி கேட்காவிட்டால் நீங்க என்ன செய்யலாம், இந்த நாட்டுல ஃபேமிலி டாக்டர், ஹவுஸ் ஆர்ட்ஸ் என்று சொல்லுவாங்க இங்க, அவங்கள்ட்ட போய் நீங்க அவരുടെ பிரச்சனைகளை சொல்லலாம், அவங்கள்ட்ட சொல்லலாம். அப்ப அவங்க என்ன செய்வாங்க, நாங்க பேரண்ட்ஸை கூட்டிட்டு போய் அவர்கிட்ட சொல்லலாம், இப்படி இருக்குது. அவங்க கவுன்சிலனுக்கு அனுப்புவாங்க. அவங்க கவுன்சிலிங் பண்றதுக்கு அவங்க ஃப்ரீயா தருவாங்க. அப்படியான பிள்ளைகள் அப்படி நிறைய பேரை பார்த்திருக்கிறோம். இந்த இளைய மகள் செய்யற தொழில் அந்த வேலை அது சம்பந்தப்பட்டதுதான். அப்படியான பிள்ளைகளை அவங்க ஒரு கூட்டமா இருந்து அதை அவங்க கவுன்சிலிங் பண்ணிட்டு ஏலாட்டி ஃபேமிலி டாக்டர்கிட்ட கொடுத்து அவங்க கவுன்சிலிங் பண்ண அனுப்புவாங்க. அதுல இருந்து மீண்ட குழந்தைகள் கூட இருக்குது.
நாங்க எங்கட குழந்தைகளை அவ்வளவு தூரங்களுக்கு வராது. எங்கட குழந்தைகள் இல்ல எங்கட குழந்தைகளும் வராம இல்ல. குழந்தைகள் என்று சொன்னால் வெள்ளக்கார குழந்தை, வெளிநாட்டு குழந்தை அப்படி பாகுபாடு இல்ல. ஆனால் எங்கட பெற்றோர்கள் மூடி மறைக்கிற எங்கட சமூகத்தின் பயத்துக்காக சில விடயங்களை எங்கட பிள்ளை இப்படி செய்யுது இப்படி இதுன்னு சொன்னா நாங்க வெளிப்படையாக சொல்ற பழக்கம் எங்களுக்கு இல்ல உண்டு. எங்களுக்கு ஒரு மனப்பயம், எங்களோட சமூகம் எங்களை கூடாம நினைச்சிடும், பிள்ளை வளர்ப்பை பத்தி சொல்லிடும், கதைச்சிடுவாங்க, இந்த பிள்ளைய கூடாம சேரளி போட்டுருவாங்கன்ற ஒரு பய உணர்வு எனக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு அந்த பய உணர்வு. அதனால நாங்க அந்த பிள்ளைகளை இன்னும் இதுல தள்ளுறோம். நாங்க வெளியால சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உரியவரிடம் சொல்லி அதை திருத்த வேணும். நாங்க உரிய இடத்தில் அதை என்ற பிள்ளைக்கு மத்தவங்க சொல்றத நான் அனுமதிக்க மாட்டேன், கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுக்கான வழிகள் இருக்குது. இப்ப நான் பிள்ளைய கண்டா நான் மற்றவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ற கூட்டாளியிட பிள்ளை ஒரு தவறு செய்யறத கண்டா நான் அதை இப்படி பப்ளிக்ல போட்டு பிபிசி மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உரியவரிடம் சொல்லலாம். நான் உண்மையாக நேசிப்பான ஒரு தோழியாக இருந்தால் அந்த உரியவரிடம் நான் சொல்லணும், உங்களோட பிள்ளை இப்படியான ஒரு நீங்க இன்றைய சூழல்ல இப்ப நான் அந்த மாணவன் தாயிடம் சொன்னால் அந்த தாய் என்ன வேற மாதிரி நினைக்காவோ. இல்ல வேளாண்மை நீங்க பயப்பட தேவையில்லை. என்னன்னு சொன்னா நீங்க அதை நீங்க பப்ளிக் படுத்த கூடாது. அது ஒரு அமானிதம் என்று சொன்னா ஒரு அனாவசியமற்றது, இல்ல ஒரு பாதுகாப்பான எங்களுக்கு அது ஒரு கௌரவத்தோட ஒரு பிள்ளையோட ஒரு பிள்ளையோட எதிர்காலத்தோட சேர்ந்த விடயம். அது அந்த பிள்ளையை நாங்க பப்ளிக் பண்ணி அந்த பிள்ளையோட எதிர்காலத்தை நாங்க பிள்ளைக்கு ஒரு காலம் நினைக்க கூடாது. அந்த பெற்றோரை மட்டும் நீங்க கூப்பிட்டு இப்படி சொல்லிட்டு நீங்க யார்கிட்டையும் சொல்லியும் கூடாது. நீங்க அப்படி தெரியாத மாதிரியே வளமை போல நீங்க வளமை மாதிரி டீச்சரோட நீங்க அந்த பிள்ளையோட நீங்க கதைக்க நீங்க சொல்லும் பொழுது வெக்கப்படும் அந்த குழந்தை. தெரியுமா, டீச்சர் இந்த முகத்தை பாக்குறதுக்கு வெக்கப்படும், கஷ்டமாയിരിக்கும். நீங்க மத்தாக்கிட்ட கடத்திட்டீங்கன்னு வேதனைப்படும். அதை விட அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட கூப்பிடு, இப்படி கண்ட நீங்க அவங்கள கவனிங்க, அதை கவனிங்க என்று மட்டும் நீங்க ஒரு வார்த்தை சொல்றது உங்களோட கடமை. அது ஒரு ஆசிரியர் கடமை. அது ஏண்டா தாய அந்த ஆசிரியர் அந்த பிள்ளைய நம்பி உங்கள்ட்ட தாராங்க, நீங்க பொறுப்புல இருக்கிறீங்க, வழி நடத்த வேணும். நீங்க வழி நடத்த வேணும். அது நல்ல வழி நடத்தலா இருந்தாலும் கெட்ட வழி நடத்தலா இருந்தாலும் நல்லதுக்கு நீங்க பாராட்டணும், கெட்டதை நீங்க அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். அப்படி சொல்லிட்டு நீங்க கண்டுக்காமாயி சொல்லிட்டு நீங்க பாடசாலையில கண்டமாயி சொல்ல விட நீ சிகரெட் பாவிக்கிறியான்னு கேட்க சொல்லுங்க. அப்படி அதுக்கு பிறகு அவரை கேட்காம நீங்க இன்னொரு தரம் கண்டீங்கன்னு சொன்னா அவரை கூப்பிடு, தனியா பேசுங்க நீங்க. சரி, இப்ப இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நான் கேட்கிறேன், அநேகமான குழந்தைகள் இந்த சூழல்ல இருக்கேக்கல ஏன் இப்ப நல்ல கல்வி கற்று நல்ல ஒரு பாதையை தங்களுக்குள்ள திறக்கும் என்று நினைக்காமல் இந்த தவறான பாதைகளை ஏன் இந்த மாணவர்கள் தெரிவு செய்கிறார்கள்? நீங்க ஒன்று புரியேறி என்று சொன்னீங்க. அதாவது அந்த அனுபவம் என்னன்னு சொன்னா இப்ப அந்த வயசு சிட்டுக்குருவிகள் மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு பருவம் அந்த குழந்தைகளுக்கு. இப்ப ஒரு 40 வயசுக்கு பிறகு அனுபவங்கள் கூடும். அப்ப அந்த வயசுல எங்களுக்கு சொல்லுவாங்க பாம்பையும் பிடிச்சு பாக்குற வயசுன்னு சொல்லுவாங்க. அந்த வயசுல எல்லாத்தையும் நான் செஞ்சு பார்க்கணும்ன்ற இரத்தம் துடிக்கும், அந்த இரத்த கொதிப்புன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு உணர்வு எங்களுக்கு இருக்கும். இப்ப நாங்க எடுத்து பாருங்க, எங்களோட 18 வயசு 20 வயசு 25 வயசு நீங்க எடுத்து பாருங்க, பின்னோக்கி பாருங்க. நாங்க எங்க அம்மா அப்பாவெல்லாம் அடிச்சிருப்பாங்க, பேசிருப்பாங்க, இவ்வளவு பிள்ளைகளை செஞ்சிருப்போம். அதை எங்களோட பிள்ளைகள் செய்யும் பொழுது எங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கிறது. நாங்க காதலிச்சுட்டு ஓடி போய் நாங்க கல்யாணம் முடிக்க 7 மணி சொன்னா எந்த பிள்ளை அதை செய்தா நாங்க அதை ஏற்றுக்கொள்ள வேணும். இப்ப நான் அது செய்யறது பிள்ளை பக்கத்து வீட்டு பிள்ளை செஞ்சா நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அத நான் 60 வருஷத்துக்கு முதல் செஞ்சத இப்ப 60 வருஷத்துக்கு கழிச்சு அந்த பிள்ளை செய்யுதுன்னா நான் என்ன எவ்வளவு ஆர்வமாக அந்த பிள்ளை எவ்வளவு நவீனத்துடையும் இருக்கு அந்த பிள்ளை, எவ்வளவு இந்த அதோட எவ்வளவு இருக்க வேணும் சொல்லுங்க பாப்போம். எங்களுக்கு நாங்க ஊர்ல இருந்து காதலிச்சிருக்கிறோம்னு சொன்னா இந்த நாட்டுல காதலிக்குது இந்த பிள்ளை செய்யுதுன்னு சொன்னா நாங்க அந்த பிள்ளைய எந்த பிள்ளையும் தவறு செய்யக்கூடிய பிள்ளைதான் அந்த பிள்ளை. எந்த பிள்ளை மட்டும் தவறு செய்யலன்னு நான் சொல்லவே மாட்டேன். இந்த பிள்ளைகிட்ட நிறைய அந்த தவறை செய்யதான் அந்த பிள்ளை திருந்தி வாழவும் கற்றுக்கொள்ளுது, அனுபவம் தானே. எந்த இடத்துல பாரதூரமான தவறுகளுக்கு போறதுக்கு முதல் சின்ன தவறுகள் செய்யக்கே நாங்க பெற்றோர்கள் அதை
ஆழமாக கண்டு பெற்றோர்னு வேலையன் ஒரு பிள்ளைய கண்காணிக்க வேணும். அதாவது உணவு உடை கொடுத்தால் உண்மையான மட்டுமில்லை. எனது பிள்ளைகள் பாடசாலைக்கு போயிருக்கிற டைம்ல பொம்பளை பிள்ளைகள காய்ச்சட்டிய கூட நான் வாஷிங் மிஷின்ல போடக்குள்ள நான் பக்கெட்டை கலட்டி நம்பணும். ஒரு தரம் என் மகள் கேட்டவன் என்னட்ட நம்பிக்கை இல்லையா அம்மாண்டு கேட்டேன். நான் சொன்னேன் இல்ல பிரட்டி நான் வெக்கப்பட்டேன். அதுல நான் சொன்னேன் மறைச்சதுக்கு நாடி பொய்ய சொன்னேன்டா நான் பிரட்டி கழுவுறதுக்கு நாடி உங்களோட பக்கெட்ல வேற நீ மிதிக்குமான்னு பார்த்தேன். நான் அதுக்கு இல்ல நீங்க பொய் சொல்லிட்டு போறீங்க அல்லா பாத்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு போனீங்க அந்த பிள்ளை. இப்ப ஏன்னு சொன்ன பிறகு நான் சொன்னேன் நான் சாரி என் 5 பொம்பளை பிள்ளைகளும் சிகரெட் குடிக்கிறானே ஆம்பளை பிள்ளைகளும் சிகரெட் குடிக்கிறானே என்று நான் அந்த பிள்ளைகிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். ஏன் சொல்லுங்க அந்த பிள்ளை அந்த பிள்ளை உடனே சொன்னிக்கு எங்கள்கிட்ட நம்பிக்கை இல்லையா அம்மான்னு கேட்டுக்கு அந்த பிள்ளை விளங்குதா. அப்ப நான் சொன்ன நம்பிக்கை இல்லாம இல்ல உங்களோட வயசுல நம்பிக்கை இல்ல நீங்க இருக்கிற நாட்டுல நம்பிக்கை இல்ல நீங்க பழகுற அந்த வயசையும் முக்கியப்படுத்தி நான் சொன்னேன் அந்த வயசுல எனக்கு நம்பிக்கை இல்ல உங்கள நம்பிக்கை இருக்கு நீங்க விளையாட்டுக்கும் செஞ்சு பார்க்கலாம் விளங்குதா. அதான் எத்தனை பெற்றோர்கள் குழந்தைகளோடு அந்நியமாக இருக்கிறார்கள் எவ்வளவு கவனிக்கிறார்கள் என்பதை பார்த்தோம்னா இன்றைக்கு குறைஞ்ச வீதம் தான் அது நான் பார்க்கிறேன். ஏனண்டா ஓடி வந்து கொண்டு வந்து விட்டுட்டு உடனே ஓடுகிறார்கள். பிள்ளை படியில ஏறி சந்தோஷமாக பாடசாலைக்கு செல்லுதா என்று பார்க்கிற அளவு கூட குறைவு. அதே நேரம் இந்த டீனேஜ் வயது பிள்ளைகளை தான் நாங்கள் மிக கவனமாக தோழனாக பார்க்க வேண்டிய காலம். அந்த வயசு கடந்தால் பிறகு குடிச்சு பார்த்தாலும் பரவாயில்ல ஒரு தரம் குடிச்சு பார்க்கட்டும் ஆசிரியர்கிட்ட குடிச்சு பார்க்கட்டும். அந்த பிள்ளைக்கு இது பிழை என்பதை நாங்கள் புரிய வேணும். சில பிள்ளைகள் தானாக உணர்ந்துடும். தானாக பிரச்சனையாண்டா நான் வானபண்ட ரயில்வே ஸ்டேஷன்ல 2 பாக்க இந்த 18, 19, 20 வயது எல்லா நாட்டுக்காரரும் நிக்குங்கள். அந்த இப்ப வந்து இந்த பேனை மாதிரி ஒன்று வந்துட்டுதல்ல அப்படி பத்துறது அது பாவிச்சு அந்த அட்டாக் பண்ண நாட்களுக்கு அவங்களுக்கு சும்மா அந்த அந்த டைமுக்கு இந்த அந்த நம்ம ஸ்விங்க சாப்பிடுற மாதிரி இழுத்து கொண்டு அது அது அந்த பாவிச்சு அந்த கொஞ்சம் கொஞ்சம் அதுல இருந்து விடுதலை செய்யலாம். அது வடிமுனை சுருட்டா ஆமா எலக்ட்ரிக் இது மாதிரி அப்படி அந்த ஊதி ஊதி கொண்டு பைப் மாதிரி வச்சு ஊதுறாங்க. பேன மாதிரியே இருக்கு. ஆமா 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 அதுல பல வடிவங்களாக வந்திருக்கிறது. என்ன வச்சுக்கிறான்னு பார்த்தா அப்படியே ஊதி போட்டு இப்படி நல்ல வெயில் அப்படியே ஒரு 18, 19 வயது பிள்ளை இருக்கும். அப்ப அவர்களுக்கு அது ஒரு அது அவங்களுக்கு லேசி. எங்கட மாப்பிள்ள நல்லா சிகரெட் பத்துவாரு. எங்கட பிள்ளை பிறந்த நாளைக்கு அது வாங்கி கொண்டு கொடுத்த 2 தரம் ஊதிப்படுத்தி கரைஞ்சிட்டாரு. அப்ப நான் கேட்டேன் என்னன்னு கேட்டேன் இது எனக்கு அது நான் இந்த சிகரெட் அடிச்சாதான் எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. அப்ப நான் அவரை தடை செய்யல. ஏன்னு சொல்லியுமா அவரு சின்னத்துல இருந்தா அதுக்கு அவர் அடிமைப்பட்டுட்டாரு. நான் அவர் இதுல போய் நான் விளையலாது. ஏன்னு சொன்னா அவர் எல்லாத்தையும் நான் கட்டுப்படுத்தினோன்னு அவருக்கு வாழ்க்கையே சூன்யமா போயிட்டு அவர் வயதா வந்த உடனே செய்யறாரு. அது வேற. நாங்க இப்ப 17 வயசுல சிகரெட் குடிக்க தொடங்கினையா. அப்ப பாருங்க அப்ப அந்த நாட்டில இருந்து 17 வயசுல சிகரெட் குடிக்க பழந்தவரை நான் 60 வயசுல போய் குடிக்க வேணாம்னு சொன்னா அவர் கேட்பாரா? நான் கேட்கிறேன். அது காலஞ்சென்றுட்டுது. காலஞ்சென்று அவர்களை தடுக்க முடியாது. இல்ல பிள்ளைகள் வாங்கி கொடுத்தது அவருக்கு. அப்ப அது எங்கட வீட்டு குப்பையில கிடக்குற மாதிரி கிடக்குது. பிறந்த நாளையே கொடுத்து 2 தரம் இழுத்து பார்த்தாரு. பிறகு சொன்னாரு ஐயோ இதை எப்படி பாவிக்கிற சிறின் கேட்டோன்னு ஓம் அது பாவிக்கிறான்னு சொல்லிக்குவாரு. இப்படி அப்படி அந்த பிள்ளைங்க. அப்ப இப்படி எல்லாம் இருக்குது. அப்ப எல்லா மனுஷன் தான் எல்லாம் தவறுகள் தவறுகளும் செய்துதான் கற்றுக்கொள்ள வேணும் தானே. எது தவறு எது தவறு இல்லையாண்டு அது என்ன பொறுத்தளவில் அந்த மாணவன் பாருங்க நகுலா நாங்க எல்லோரும் வாழ்றது ஐரோப்பிய நாட்டுல. இப்ப எங்கிடத்துல டம்முன்ற ஒரு பகுதி இருக்கு. அங்கு அந்த தவறான தொழில் செய்யறவங்களை அப்படியே சோக்கஸ்ல வச்சிருக்கிறாங்க. அதையும் நீங்க வெளிச்சமா போய் செய்யுங்க என்றுதான் வச்சிருக்கிறாங்க. நாங்க எங்கட நாட்டுல ஒளிச்சு செஞ்சுட்டு நல்லவன் மாதிரி நடிச்சிருவாங்க. யோசித்து பாருங்க. அதுக்கப்புறம் நோய் வந்ததுக்கு அப்புறம் நாங்க கண்டுபிடிப்போம் இவர் தவறு செய்யறாரு. இங்க நீ போ நீ தவறு செஞ்சேன்டா அதை திருந்திட்டு வா மீண்டுட்டு வா அப்படி வச்சிருக்குது. ஒரு வகையில அந்த விட்டா செய்யறது கூட அந்த பிள்ளைகளுக்கு அந்த குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தை தான் கொடுக்கும். ஆனா பாடசாலையில இத ஒரு கல்வியாக நீங்க
நீங்க இப்ப கண்டத அதால வர விளைவுகளை நீங்க ஒரு ஒரு நேரம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதை நீங்க பேச வேணும். நிச்சயம் ஒவ்வொரு முறையும் காலமேல நாங்கள் இது அசம்பிளி என்று கூடுவோம் தானே, அதுல நாங்கள் ஒவ்வொரு ஆசிரியர் ஒவ்வொரு இதுகள் சொல்லிவினோம் இடையிடையா எல்லா நேரமும் இல்லை. அப்ப அதுல இதை சொல்லணும்னு நான் யோசிச்சேன். இப்ப நான் எங்கட நாட்டு பொம்பளை பிள்ளைகள் குடிக்கிறதுனா எங்கட பக்கத்துல எல்லாம் துருக்கிச பொம்பளைகள் அவங்க எல்லாம் சிகரெட் அடிக்கிறாங்க. அவன் ரஹ்மான் என்ற கூட்டாளி பிள்ளை ஒன்று இருக்கிறா, 12 மணிக்கு வந்து கதவை தட்டுவான், மூமெண்ட் சிகரெட் இருந்தா வாங்கிட்டாங்கண்டு. அப்ப யோசிச்சு பாருங்க, அவர் இஸ்லாமிய பெண் கதவை தட்டி நான் எடுத்து கொடுப்பேன். இவர் படுத்தா கூட நோம்பு தலை நோம்புன்னு தான் வாங்க மறந்துட்டாவா, தட்டி என்னோட சிகரெட் வாங்கிட்டு போறா. அப்ப யோசிச்சு நாங்க வெத்திலாக சப்புரமாயிட்டான் அவங்க. அது அவங்க நாங்க தவறுன்னு சொல்ல இல்ல, பொம்பளைகள் குடிக்காங்க ஆம்பளைகள் குடிக்காங்க. ஆனா அதுக்கு அடிமையாக இருப்பது என்ன பொறுத்த வரையில நல்ல விடயம் என்று கூறிக்கொண்டு வந்தாங்களா. தலைப்புக்கும் நன்றி. தொழில நின்றாலும் நீங்கள் இணைந்து கொண்டதுல நான் அந்த பிரேக் நோன்பு தானே, அப்ப எனக்கு நான் கடைசி நேரத்துல இந்த பிரேக்க கேட்டேன். நான் அப்ப உங்களோட டைம் ஆகும் இருந்தது பாமுகத்தில் போது. அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். வாணிக்கும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு செல்வி அக்காவையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் அனைத்து பாமுக உறவுகளை. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. கேலக்ஸி S9 யார் பேசுறீங்களா? செல்வநாயகி அக்கா, நீங்கள் மரபுக்கா அல்லது இந்த நிகழ்வுக்கு பேச வந்தீங்களா? கேலக்ஸி S9 யார் பேசலாம்? நீங்கள் தெரியல. இணைந்திருப்பவர்கள் நீங்கள் இந்த தலைப்பினோடாக பேச விரும்பினால் பேசலாம். செல்வநாயகி அக்கா, நீங்கள் மரபுக்கு வந்திருக்கிறீங்களா? ஓகே ஓகே, நீங்க எனக்கு தெரியல தானே. ஓகே, ஆமா, சரி. அவர்கள் மரபு நிகழ்வுக்காக இன்று நாங்கள் எடுத்த விடயம் வந்து இந்த மாணவர்கள் தவறான பாதைக்கு ஏன் செல்கிறார்கள். அதாவது ஏனென்றா இன்றைய காலம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அறிவியல் சூழலாக இருக்கின்றது. எதுவுமே கிடைக்கும் என்ற ஒரு எண்ணப்பதிவு இந்த மாணவர்களிடம் இருக்கின்றது. அதனால இந்த குழந்தைகள் வந்து கேட்டதெல்லாம் தருவார்கள் பெற்றோர்கள், எல்லாம் கிடைக்கும் என்ற இதுல தங்களை சுதந்திரமான ஒரு சூழலுக்கு வளர்றதுக்கு தாங்கள் நினைத்து கொள்கிறார். வளர்றோம் என்று நினைத்து கொண்டு பார்த்தால் ஒரு தீய வழிகளை சில நேரம் நாடுகிறார்கள். அவர்களுக்கு தெரிஞ்சும் இருக்கிறதா இல்லது தெரியாம எங்கட பார்வையில் அவர்கள் அறியாத ஒரு இளம் சிறார்களாக இருக்கிறார்கள் என்றுதான் நினைத்து கொள்ளுவோம். ஏனென்று கேட்டா அவேந்த வயசு வந்து மாணவ பருவம் எப்போதுமே மகத்தான பருவம். அதுகள் ஒரு பறவைகளாக பட்டாம்பூச்சி போல சிறகடித்து பறக்கின்ற ஒரு காலத்துல இருக்கே, அதுகளுக்கு நல்லது எது தீயது எது என்று உடனடியாக அறிந்து கொள்ள முடியாது. ஆனாலும் ஒரு குழந்தைக்கு தான் இப்படித்தான் வாழ வேணும் என்று சில குழந்தைகள் தங்களுக்குள்ளேயே வட்டம் படும். ஏன்னா நான் என்னுடைய சின்ன காலத்தை நினைக்க எனக்கு அம்மா அப்பா இல்லைன்னு நானே நினைச்சேன், நான் இப்படி வாழணும் இப்படிதான். அப்ப அந்த குழந்தைகளுக்கும் அப்படியான ஒரு எண்ண பதிவு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்படி இருந்ததுண்டா நல்ல இதைத்தானே அவர்கள் நாடுவார்கள், தீய பக்கங்களை அவர்கள் நாடுவது குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் காலச்சூழல் சில நேரம் ஒரு சுதந்திரத்தை அனுபவிக்கணும், அல்லது இதையும் களவையும் கற்று மறன்னு சொல்லுவார், இதையும் ஒரு கற்று பார்ப்போம் என்று அவர்கள் நினைத்து வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் அவர்கள் சில நேரம் தாங்களாக திருந்திக் கொள்வார்கள். சில நேரம் பெற்றோர்கள் அவர்களுக்கு ஒரு ஊக்க சக்தியாக அன்போட எடுத்து சொல்ல வேண்டிய காலகட்டம். இன்றைக்கு அடித்தோ அல்லது துன்புறுத்தியோ அப்படி நாங்க சொல்லக்கூடாது. ஆசிரியரும் சரி பெற்றோர்களும் சரி எந்த தீய பழக்கமானாலும் இதை நீங்க இப்படி செய்கிறீங்க, இது நல்லதா கூடாதா நீங்களே சிந்திச்சு பாருங்க. ஒரு உதாரணத்தை நீங்க காட்டலாம். இப்ப ரோட்டில நீங்க கண்ட ஒரு உதாரணம், அல்லது மது போதையில குடித்துட்டு ஒருவர் ரோட்டில படுத்திருக்கிறாருண்டா அவரை உதாரணமாக காட்டினா இவரை போல நீங்கள் இருக்கலாமோ நல்லதோ என்று கேட்டா அந்த மாணவன் உடனே சிந்திப்பான், ஓ அப்படி நாங்க இருக்கக்கூடாது, இது கூடாது என்று. அப்ப அப்படி அதாவது நீங்கள் சொல்லேக்க ஒரு கதையாகவோ அல்லது ஒரு உதாரணப்படுத்தியோ சொல்லேக்கல அந்த குழந்தை வந்து கற்றுக்கொள்ளும். சில நேரம் தான் செய்தது தவறுன்றாலும் அதை அறியக்கூடிய, நான் பிழையானது செய்துட்டேனே என்று
உணரக்கூடிய பக்குவத்தையும் கொண்டு வரும். அதனால எங்களோட மாணவர்கள் வகுப்புகள் எத்தனை குழப்படி செய்வார்கள். சில நேரம் கண்டும் காண மாதிரி இருக்கும், சில நேரம் நகைச்சுவையாகவும் நாங்கள் சொல்லுவோம். ஓ, நீங்க இன்றைக்கு இப்படி செய்தீங்களா, அப்ப இந்த மேசையில கூட கதிரையை போட்டு இருங்கோ, இங்க வாங்கோ என்று அவர்களோட அப்படி அன்பு நேசமாக கதைச்சு, இது நல்லதாடா எப்படி இருக்குது என்று அவரோட நட்புறவா கதை கேட்க அவங்க, ஓ அது பிள்ளைதான் டீச்சர், ஆனா எனக்கு விருப்பமா இருந்தது அதான் செய்தேன் நான் என்று சொன்ன மாணவர்களையும் பார்க்கணும். ஆகவே தவறான நடத்திய பெரிய பாரதூரமான குற்றமாக இல்லாமல், ஆனால் அதே கவனிக்காம இருந்தால் பாரதூரமான ஒரு விடயத்துக்கு அவனால போக வேண்டி வந்துடும். அதுபோல பாலியல், போதவஸ்து இப்படியே நிறைய கொண்டு போய் விடுமோ என்ற ஒரு ஏக்கம் எல்லோருக்கும் இருக்கிறது. அதனால மாணவர்களை நாங்கள் நிச்சயம் கவனிக்க வேணும் என்பது உண்மையான ஒன்று. கோசலா ஞானம், வணக்கம். இனிய மதிய வணக்கம் வாணி, அவுலா, செல்வி, அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எப்படி இன்னைக்கு வாணி வேற இல்ல போல அடாக்க? அப்படியோ இல்ல, வந்தவ அவர் வெளியில லெவல இறங்கிட்டார், வந்துட்டார். எப்படி நிலைமை இருக்கிறீங்களோ? ஆமாம் ஆமாம், நாங்கள் நிலைமை இருக்கு. நீங்கள் நிலைமை இருக்கிறீங்களா? அப்படியும் இப்படியும் தான். சரி, நலமண்டே சொல்லி கொடுங்க, பாசிட்டிவா சொன்னாதான் அது நல்லா இருக்கு. கொஞ்சம் நலத்தையும் சொல்ல வேணும், நலக்கேட்டையும் சொல்ல வேணும். என்னன்னு சொன்னா அப்ப அப்படித்தான் ரெண்டுக்கும் சரிசமனா இருக்கலாம். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வாராமே. அதான வாழ்க்கை, அதான வாழ்க்கை. சரி, நீங்க என்ன மாணவர்களின் தவறான பாதையை நீங்க என்ன கண்டிருக்கிறீங்க? அன்பு பரிமாற்றம் செய்ய வேணும் பெற்றோர்கள். ஓ, அப்ப எப்படி அன்பு பரிமாற்றம்? இள வயசுல இருந்தே அன்பாக அரவணைத்து 2 பேரும் ஒரு தாயும் தந்தையும் இணைந்து அந்த பிள்ளைகளோட அன்போட அரவணைத்து கதைத்து போனா நல்ல. சரி, அது அந்த சூழலும் அமையவில்லை வேணும். எல்லா நேரமும் அன்பை கொட்டி கொண்டு இருப்போமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. சூழலும் தான். இப்ப இந்த ஒரு பொருளாதார பிரச்சனைகளால இப்போ ஒவ்வொரு பெற்றோர்கள் மாறி மாறி வேலைக்கு போனபடியா பிள்ளைகளை வளர்க்கறது கரைச்சல் தானே. ஆனா பிள்ளைகளை நாங்கள் பிற்காலத்துல பிள்ளைகள் கெட்ட வழிக்கு போகாம இருக்கிறான்னு சொன்னா கூடுதலான பங்கு பிள்ளைகளோட மினக்கட வேணும் பெற்றோர். நிச்சயம். பெற்றோர் மினக்கட்டாத்தான் அந்த ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து கொண்டு வரணும். மற்றது ஆலயங்களுக்கு பிள்ளைகளை கூட்டி கொண்டு செல்றதும் ஒரு சிறந்த வழி. நல்வழிப்படுத்தும், பிள்ளைகளை நல்வழிப்படுத்தும். இந்த கெட்ட விடயங்கள்ல ஈடுபாடு இல்லாம வளரக்கூடியதா இருக்கும். இளமை கல்வி சிலையில் எடுத்துட்ட மாதிரி கல்வியிலேயே ஆதிக்கம் காட்ட வேணும் பிள்ளைகளுக்கு இளமையிலேயே. இப்ப நல்லது எது கெட்டது எது தெரியக்கூடியது வரும். அந்த நீங்கள் பாருங்க, கூடுதலான ஆக்கள் கல்வி அண்டு இல்ல, அந்த பிள்ளைகளை வளர்க்கிற முறையை பொறுத்து தான் பிள்ளைகள் வளருதுகள். நிச்சயம், உண்மைதான். சில நேரம் நல்ல ஒரு வளர்ப்பு முறையில இருக்கேக்க அந்த குழந்தைகள் நல்ல சிறப்பாக வளர்ந்ததையும் பார்க்க. ஆனா மற்றது போர் சூழலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் எல்லாருக்கும். அப்படின்னு தானே. அது வயசுகள்ல பிள்ளைகள் பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க அந்த பிள்ளைகளை வளர்க்கறதும் கஷ்டமா இருக்கும். என்ன சில நேரம் பெற்றோர்களின் கஷ்டத்தின் வறுமையின் கவனிப்பும் குறையவும் இந்த தாக்கம் ஏற்படலாம். என்ன இந்த தேவையல் பிள்ளைகளின் தேவையல் இள வயசுகள்ல தேவையல் நிறைய இருக்கும். பிள்ளைகளுக்கு அந்த பொருள் எடுத்து விளையாட்டு, ஒரு காரை வாங்கி ஓடணும், சின்ன காரை வாங்கி அப்படி சில தேவைகளை பிள்ளைகளுக்கு நாங்க செய்யாவிட்டாலும் அந்த பிள்ளைகள் பின்னால தாங்காத அனுபவிக்க வேணும்னு கெட்ட வழியில செல்வதற்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறாமே. உண்மை. அதுவும் இந்த கால சூழல்ல எல்லோரும் வசதியாக இருக்கிறபடியா நாங்க சில விடயத்தை, அதாவது விளையாட்டு சாமானோ பிள்ளைக்கு தேவையான விடயத்தையோ வாங்கி கொடுக்காட்டி அது மற்ற வேண்ட பொருட்களை களவெடுக்கக்கூடிய வாய்ப்புக்கும் வந்துடும். அதனால அதுகளின் ஆசைகளை நிச்சயம் பூர்த்தி செய்ய வேண்டும். அளவுக்கு மேலதிக ஆசைகளை குறைத்து கொள்ளலாம். ஆனால்
ஆசைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய தேவை பெற்றோரிடம் இருக்கிறது. அது மிக முக்கியமான ஒன்று. இல்லாவிட்டால் அது அடுத்த வேண்ட ரீசருக்கு ஆசைப்படும், அடுத்த வேண்ட கொப்பிக்கு ஆசைப்படும், அப்படியே களவெடுத்து கொண்டும் வந்துடும். அதனால அதுவும் கவனிக்க வேண்டிய இந்த ஒன்று. கூடுதலான தாயகத்தை பொறுத்தளவுல எல்லாம் பிள்ளைகளுக்கு வசதி வாய்ப்புகள் குறைவு. ம் அப்ப அதால பிள்ளைகள் கஷ்டத்தால பின்னால கஷ்டங்கள் கெட்ட வழியல்ல போகக்கூடிய சந்தர்ப்பத்தையும் உண்டு வேண்டும். பொய்யும் சொல்ல வேண்டி வந்துடும். அதுதான் அதனபடியாக பிள்ளைகளை பெற்றோர்கள் கோழி குஞ்ச சட்டைக்குள்ள வச்சிருக்கிற மாதிரி வச்சு நல்லதை சொல்லி கொடுத்து ஒழுக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்து ஆலயங்களுக்கு சென்று ஆலயங்கள் உண்மையை நெறிப்படுத்துறது, வளர்ச்சிக்கு நெறிப்படுத்துறது ஆலயம்தான். ஆன்மீக வழியில ஆலய தரிசனம் கட்டாயம் இருக்க வேணும். ஆலய தரிசனம் ஒரு ஆன்மீக நல்ல பழக்க வழக்கங்களும் அந்த பிள்ளைக்கு ஒழுக்கம் என்றதும் என்னென்று தெரிய வேணும். அதுதான் அங்குள்ள பிரச்சனை. அதை நாங்கள் சின்ன வயது தொடக்கம் சொல்லி கொடுத்து கொண்டு வந்தோம்டா அவைக்கு தெரியும் நீதி எது, ஒழுக்கம் எது, நன்மை எது, தீமை எது. அப்படி வர்ற பிள்ளைகள் உடனடியாக எடுத்த உடனே தீய பக்கங்களுக்கு போகாதுகள். கொஞ்சம் ஆறுதலாகத்தான் போகக்கூடிய வாய்ப்பு அதுகள்ல இருக்கும். ஏன்னா உணர்ந்து கொள்வார்கள். இறுக்கி பிடித்து கல்வியை ஊட்ட வேணும். நிச்சயம் கல்வி. ஆமா, கல்வியின் பாதைக்கு செல்லிக்க பிள்ளைகள் அதை நோக்கின ஒரு நல்வழிய தங்களுக்குள்ளேயே இட்டு செல்வார்கள். அது சரியான உண்மை. நீங்க சொன்னது சரி. அந்த கல்வி பிள்ளைகளுக்கு பெற்றோர் வறுமையில வாழைகள்ல கல்வியை ஊட்டுறதுக்கு கஷ்டப்பட வேணும். அப்ப அந்த பிள்ளைகள் அதுக்கேற்ற உபகரணங்களை வாங்குவதற்கும் கஷ்டமாக இருக்கும். அதால கல்வி கற்காம வேலைக்கு போகல வயசுல வேலைக்கு போக வேண்டிய கட்டங்கள் வரைக்கும் பிள்ளைகள் தவறான பாதையில செல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகினான். ஆமா, மிக்க நன்றி. அருமையான கருத்து சொன்னீங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்திரா ஞானசேகரன் அவர்கள் அந்த ஆன்மீக வழியும் கல்வியின் ஒரு பக்கமும், அதே நேரம் அந்த கல்வியின் பக்கத்துக்கு இந்த பிள்ளைகளை நகர்த்தும் போது அந்த பிள்ளைகளுக்கு அறிய வைக்கும், புரிய வைக்கக்கூடிய நிலைக்கு கல்வி கொண்டு வரும். அதனால அவர்கள் அந்த ஒழுக்கம் சார்ந்த விடயங்களோட போகைக்குள்ள தீயவைகளை நாட மாட்டிடும். அதனால அதுவும் ஒரு ஆன்மீக வழியும் சரி. ஏன் நாங்கள் கோயிலுக்கு கொண்டு போறோம், நீங்கள் ஒழுக்கமா இருக்கணும், இறைவனை கும்பிடுங்க, உங்களுக்கு நல்ல பாதையை காட்டுவார், அதே நேரம் நல்ல ஒழுக்கமாக இருப்பார் என்றதையும் நாங்கள் கூறிக்கொண்டு உமா இனி அழைப்போம். உமா வணக்கம். என்னை எடுங்கள். எல்லோரும் மற்ற நிகழ்ச்சிக்கு அவர்களாக வணக்கம் சொல்லாட்டி கூப்பிடாதீங்களோ. அடுத்தடுத்த நிகழ்ச்சி வர்றபடியே கொஞ்சம் அவர்களுக்கு சங்கடமாக இருக்கலாம், எங்களுக்கும் நன்றி. வேறு யாரும் அன்மியூட் பண்ணினா என்னை நிப்பாட்டிட்டு கேளுங்க. எதுவும் இருக்கக்கூடிய சில வினாடிகள் தானே. வேறு யாரும் பேச நினைத்தால் எனக்கு தெரியல. யாரோ புது வணக்கம். வணக்கம். கோசலா ஞானமாமா சொன்ன சகோதரி சொன்ன கருத்தை ஒட்டிய கருத்தை தான் நான் சொல்லக்கூடியதா இருக்குது. என்னண்டா அதிபர் அவர்களை மன்னிச்சு கொள்ளுங்கள். இல்ல நான் இடைவெளி நிரப்பத்தான். சரி. ஓகே, வாங்க செல்லநாயகா. அது என்னண்டாமா அந்த பிள்ளைகளுக்கு உண்மையிலேயே இறை சிந்தனைய ஊட்டி வளர்க்க வேண்டியது பெற்றாருடைய கடமை. அத ஒரு நடிப்பா செய்யக்கூடாது பெற்றோர். உண்மையாகவே அவர்கள் குழந்தையா கையில பிள்ளைய ஏந்தியவாறே கோயிலுக்கு செல்ல வேண்டும். சரியது பிழையது என்பதை அந்த பச்சை குழந்தையிலே சொல்லி கொடுக்க வேண்டும். நர்சரிக்கு பிள்ளை போய் பழுதாயின அப்புறம் இதை எப்படி செய்யலாம் என்று சிந்திக்கிறதை விட ஆரம்பத்திலே தங்களுடைய நடத்தியாலே அதை சொல்ல வேண்டும். அதை விட எங்களுடைய சமய இதுல புராண இதிகாச கதைகள் இருக்கு. அந்த கதைகளும் நாடகங்களையும் கேலி கூத்தாக நினைப்பது தவறான விஷயம். அந்த கதைகளின் ஊடாக நல்ல பண்புகளை பிள்ளைகளுக்கு எடுத்துரைக்கவே வேண்டும். அதை விட எங்கட சுற்றாடல்ல வாழுகிறவர்கள் மூத்த உறவுகளோ அல்லாட்டி அயலவர்களோ யாராயிருந்தாலும் அந்த தவறான பாதைக்கு செல்லும் பொழுது
அவர்களை பற்றி திரும்ப நாங்க கதைக்க கூடாதுன்னு இருக்கக்கூடாது. இந்த பிள்ளை இப்படி தவறாக போனதால இவ்வளவு பிரச்சனைகளை அந்த குடும்பம் சந்திக்குது என்ற விஷயத்தை எங்கட பிள்ளைக்கு நாங்க சொல்லுவோம். நிச்சயம் அந்த அதான் விஷயத்தை நாங்க சொல்லி கொடுக்கும் பொழுதுதான் அந்த பிள்ளை எப்படி சின்னன்ல இருந்து வளர்ந்து வந்த அந்த அண்ணா அக்கா அந்த அந்த அப்படி எப்படி வந்துச்சு நம்ம பிறகு எப்படி அதை வீணாகிச்சு அந்த பெற்றோர் எப்படி தலை குனிஞ்சு ஒரு ஒரு அவமானமான குடும்ப நிலையை எதிர்நோக்கிச்சினம்ன்றதை நாங்க வளர்ந்து வர அந்த சின்ன குட்டி குட்டி பிள்ளைகளுக்கு அதுகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். 100% விளங்காவிட்டாலும் அந்த விஷயங்களை அவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இதால அவியல் எவ்வளவு ஒரு அடக்கமான ஒரு நல்ல பண்போட வளர்ந்த அந்த பெற்றோர் இன்று அவர்கள் அந்த உலகத்திலே இந்த ஒருங்கின ஒரு மனநிலைக்கு ஆளாகினதுக்கு இந்த பிள்ளைகளை அவைகள் கவனிக்காததும் பெற்றோரை கவனிக்காததும் ஒரு காரணம். உண்மையிலேயே அவர்களுக்கு அந்த அவைகள பெற்றோரை கௌரவிக்கிற அந்த பண்பை அவர்கள் சின்னர்ல இருந்தே வளர்க்கணும். கண்ணும் கருத்தும் அந்த கோழி அவ சொன்னது எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. அந்த கோழி அந்த செட்டைகளை கொஞ்சம் வச்சிருக்கிறது போல இப்ப அந்த சமுதாயத்துக்குள்ளே அந்த குழந்தையை நாங்கள் வளர்த்து ஒரு அந்தஸ்தான ஒரு மனிதனாக்கி அதுக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து அந்த பிள்ளையை நடமாட விடும் வரையும் பெற்றோருடைய கண்காணிப்பு அவசியம். ஓய்வுக்கு வந்துட்டு போதும் செல்வநாயகா கூட்டு அதாவது சிறகுக்குள்ள வச்சிருக்க வேணும் தான். அதுக்காக நீங்க சுயநலமா உங்களோட பிள்ளைய எந்த நேரமும் என்னோடைய கட்டி பிடிச்சு கொண்டு இருக்க வேணும் உங்களோட வீட்டிலே அந்த கருத்து இல்ல. அது கோழி சட்டைக்குள்ள வச்சிருக்கிறதுன்றது தான் கட்டி பிடிச்சிருக்கணும்ன்றதுக்காக கோழி வச்சிருக்க இல்ல. பிராந்து வந்து பிள்ளைய கொஞ்சம் தூக்க கூடாதுன்றதுக்காக தான் வச்சிருக்குது. வேற இப்ப பிறழ்வான விஷயங்களுக்குள்ளாக அந்த பிள்ளைய கவர்ந்து போயிடக்கூடாதுன்றதுதான் அதுல உள்ள விஷயம். அதுக்கான ஒரு உதாரணமே அல்லாது பிள்ளைய தன்னோட நெருக்கி ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு பெற்று ஒரு பெண் குழந்தையா இருந்தா தமையன் தகப்பன் ஆக நெருங்கிறேன். அது ஒரு எங்கட பண்பாட்டுக்குள்ள இருக்குது. அப்ப இந்த தாய் அம்மாவுக்கு தான் அதுல கூட பங்கு இருக்குது. ஒரு தாய்க்கு கூடுதலான பங்கு இருக்குது. அவ வேலைக்கு போகாம இருந்தாலும் சரி ஒரு குழந்தை கெட்டு போறதுல அதை மறைக்கிறதுல எல்லாத்திலும் அதை பிள்ளைய தட்டி கொடுக்கறதுல அதை கண்டிச்சு பெற்றோர் தகப்பனுக்கு அதை சொல்லி அந்த பிள்ளைய திருத்துறதுல எல்லா வகையிலும் இந்த தாயினுடைய பங்கு முக்கியமானதா இருக்கு. ஒரு குடும்பத்தின் கௌரவம் பெண்களில தான் தங்கி இருக்குது. அதிலும் குறிப்பாக ஒரு பிள்ளை வளர்க்கறதுலயே அம்மாவுல 100% அப்பா அம்மாண்டு சமன் சொல்லி இல்லாது அம்மாவுல அம்மாதான் 100% ஒரு 80% பாரார். ஆனா 20% மேல நாடுகளில ஆண்களும் சேர்த்துத்தான் வளர்க்கிறார்கள். அதுவும் உண்மை. ஆனபடியால் நீங்க சொன்னது சரி. அது ஆண்களும் சேர்த்து வளர்த்தாலும் அம்மாண்ட வளர்ப்பில்தான் அந்த குழந்தை நல்ல விடயங்களை கற்றுக்கொள்ள ஏதுவாக இருப்பது உண்மை. மறைக்கணும் பெற்றோர் டக்கண்ட விஷயத்த தன்னுடைய பார்ட்னர் கணவனோட கதைச்சு இது பிள்ளைகளை வித்தியாசமா நடத்த மாற்றம் தெரியுது, நாங்கள் அவனை கொஞ்சம் கண்காணிக்கணும், எங்கட வேலையை நாங்களும் எங்கட வருமானம் பொருளாதாரத்தை விட்டுட்டு அவனோட கொஞ்சம் ஈடுபாடா இருக்கணும். பிள்ளைய வித்தியாசமா இருந்தா பிள்ளைய கூட்டிக் கொண்டு கொஞ்ச நாள் ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிக்கொண்டு போய் தண்டு அந்த சூழலை மரப்பிக்க பண்ணி பிள்ளைடைய அந்த எண்ணக்கருவு அந்த உள்ளுக்குள்ள அந்த எண்ணக்கரு கட்டாயமாவே கண்டுபிடிச்சிருப்பினான். ஆனா அவை கவனிக்காம தங்களோட பொருளாதாரத்தாலும் சமுதாய அந்தஸ்தாலையும் தங்களோட பொருளை இழக்கக்கூடாதுன்றதாலதான் பிள்ளைகள் வீணாகுது. அது நான் பிள்ளையில குற்றம் சொல்லிக்கலார். ஆமா, மிக்க நன்றி, மிக்க நன்றி. அதாவது காலம், சூழல், வளர்ப்பு முறை இவையெல்லாம் ஒரு தாக்கத்தை சில நேரங்களில ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. அந்த வகையில் உங்களோட அருமையான கருத்து, அதாவது ஒவ்வொரு குழந்தைகளையும் பெற்றோர்கள் ஏதோ ஒரு வழியில கண்காணிக்க வேண்டும் என்பதை ஒரு வலியுறுத்துறதாக உங்களோட கருத்து அமைஞ்சிருக்கிறது. நிச்சயம் அதை விட உண்மையான விடயங்களை பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு காட்டி வாழுங்கள். அப்பதான் அந்த குழந்தை உணரக்கூடிய வாய்ப்பு வரும். வறுமையாயினும் அதை செம்மையாக காட்டி பார்த்தால் அப்பாவுக்கு வறுமை ஆனபடியா நாங்க இப்படி செய்ய வேணும் என்ற ஒரு எண்ணத்தை அந்த குழந்தை தன் மனதில பதிக்கக்கூடிய வாய்ப்பு வரும். மிக்க நன்றி. அடுத்து அதிபர் நடாமோகன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பாருங்கள், 5 நிமிடம் தான் இருக்குது. அதுக்குள்ள யாரும் பேச நினைத்தால் வணக்கம் சொல்லுங்க. என்னென்னால் வேற கேள்விகள் கேட்க இருந்தேன், அதுக்கு நேரம் இல்லை. இப்ப வஜிதாவினுடைய நேரம் தான், பரவாயில்ல சொல்லுங்க. இல்லை, நிகழ்ச்சி அளவுக்குள்ள முடிக்கத்தானே வேணும், அடுத்த நிகழ்ச்சிக்கு தயாராகிட்டால். என்னென்னால் இப்ப வஜிதாவுடைய மகள் ஒரு முறை வந்து பேசினால் அல்ல அவர் போன்றவர்கள் பேசினால் அல்லது இப்படி முதல்ல ஒரு கேள்வி இருக்குது, அதை மட்டும் கேட்டுறேன். தீமை தவறு என்றால் என்ன, இதுக்கு எங்க வாய்ப்பாடு இருக்குது? இப்போ எல்லோரும் சொல்வார்கள் உலகத்தில் எல்லோரும் நல்லவர் பிடிபடும் வரை.
இப்ப நாங்கள் 3 பேர் இப்ப இருக்கிறோம் கதைச்சு கொண்டால் செல்வி அவர்கள் நல்லவரா? இல்ல நான் கெட்டவ அவர்கள் நல்லவரா? நடாமோனுக்கு நல்ல பேரா இருக்குது. எல்லாரும் நல்ல வேண்டிய ஏற்றுக்கொள்ளினமா. எது நல்லது பிள்ளை எந்த எண்ணத்துக்கு மாறா நடந்தா நீ பிள்ளை. இப்படிப்பட்ட அம்மாக்கு நான் பிறந்தா என்னண்டு நான் நல்லா வர. முதல்ல வேர்களை தேடி அதை அறுத்தறியணுமே தவிர நீங்கள் சொன்ன அத்தனை பழக்க வழக்கங்கள் தவறான செயல் செய்யறவர்கள் செய்ததுக்கு பிறகு வஜிதாவுடைய மகள் போன்றவர்களுக்கு தான் நல்ல சம்பளத்தோட வேலை இருக்குது. அதாவது வருமுன் காப்போன் வந்தது பின் ஓடி திரியறதுல பிரயோசனம் இல்லை. அது அப்படி பார்க்கிற போது இது முற்று முழுதாக ஒரு தகுதியற்ற பெற்றோருடைய செயல் என்று முடிச்சு விட முடியாது. காரணம் 8 பில்லியன் மனித உயிர்கள் வாழ்கிறோம். ஒருவருக்கொருவர் ஒப்புடைமையே இல்லை. இவர் வேலைக்கு அரசாங்கம் காசு கொடுத்து இந்த கவுன்சிலிங் மற்றது அவைகளுக்கு புனர்நிர்மாணம் செய்கிறாக்கள் எல்லாரும் என்னண்டு இப்போ ஒரு டயபெட்டிஸ் கொலுசை எனக்கும் இந்த 3 பேருக்கும் பொருந்தாது. ஆனா எங்களுக்கு ஒன்றைதான் தருவார்கள். அதுதான் படிச்சவியலுடைய பிரச்சனை. அவையில் பணம் பண்றதுக்கான வித்தை இது. இதை ஒரு தாய் தகப்பனால மட்டும்தான் தான் எப்படி வாழ வேணும், தங்களோட வீடு எப்படி வளர வேணும் என்ற நினைப்பை தகுதியாக்கி கொண்டு வர்றது. இன்னும் ஒரு கேள்வி, ஒரு தலைப்பெடுங்க, தவறி போன பிள்ளைகள் உடைய பெற்றோரும் அப்படி இருந்த பிள்ளைகள் புனர்வாழ்வளிக்கப்பட்டு நேர்மையாக வந்தவர்களையும் சேர்த்து ஒரு நிகழ்ச்சி செய்யலாமா? அறைகூவல் விடுங்கள் இந்த உலகத்திடம். ஆனா வேற யாரும் கேட்கக்கூடாது. இப்ப நடாமோன் எந்த பிள்ளை தவறையில் நினைச்சா இதுக்கு வரக்கூடாது. எங்கேயும் புடிவட்டா தானே தவறுன்னு சொல்றோம். சில பேர் உண்மை சொல்ல மாட்டேன். அதுதான் 2 உறவுகள் சொன்னாங்க உண்மை சொல்லாட்டி விடுங்களேன். இப்ப என்ன பிரச்சனை? இப்ப நீங்கள் சொன்ன இன்றைக்கு முழு நிகழ்ச்சியிலும் கதைச்ச தவறான பழக்க வழக்கங்கள் செயல்கள் என்ற அவ்வளவையும் நான் கேட்கிற கேள்வி, இப்ப என்ன பிரச்சனை வந்தது எங்களுக்கு? நாங்க ஏன் ஓடி திரியணும்? அதுக்குத்தான் அரசாங்கம் இருக்குது, தண்டனை இருக்குது, அவர்களுக்கு புனர்வாழ்வு இருக்குது, அதுக்குரிய காசு வச்சுக்கிறார்கள், செய்யட்டுமே. எங்களால முடியுமா இதை மாற்றி அமைக்க? எங்களால முடியாது. ஆனா சில நேரம் ஒரு நல்ல புத்திமதிகளை கேட்கக்கூடிய இல்ல, நான் கேட்ட கேள்வி இப்ப நல்லவருடைய பெற்றோர்கள் இதுல இப்ப கருத்துரைச்சிருக்கிறோம். சரியா? இது என்ன நியாயம்? எங்களுக்கு என்னன்னு தெரியும்? இது என்னன்னு தெரியும்? இதுல தீயது வச்சன செய்து இருக்குங்கள், தெரியாம இருக்கலாம். இல்ல, அது சொல்லாட்டி இது தலைப்பாடல் சமூக வழியில வரையலாம். அது வரையலாது. அதனுடைய உழைப்புக்கு காசுக்கு செய்யலாமே தவிர நீங்க வடிவா யோசிங்க. திருப்பி நான் அந்த குழந்தை பேரை சொல்ல இல்ல, என்னுடைய பிள்ளை இன்னைக்கு ஒரு பெரிய புனர்வாழ்வு அளிக்கிற உத்தியோகத்துல 100,000 பவுண்ட்ஸ் உழைச்சு கொண்டு இருக்கிறார் லண்டன்லன்னு வைங்கோ. அவற்ற பிள்ளை சரியாக இது இப்போ ஒரு விதமான உலகத்தின் தீய சொற்களுக்கும் ஆளாகாம வளருமன்றதுக்கு என்ன உத்தரவாதம்? இவர்கள் உழைப்புக்கு தான் நிற்கிறார்கள். சரி, மாறி நினைச்சம் என்று சொல்லினால் முதல் கேள்விக்கு திரும்பி வாரன், எது தவறு? புகைத்தல் தவறா? போதை வசு பாவித்தல் தவறா? திருட்டு களவு தவறா? வேற என்ன சொன்னீங்க? 5 திருமணம் செய்வது தவறா? அல்லது பிள்ளைகளை மனைவி ஓடி போற கணவன் தவறா? அல்ல ஓடி போறப்ப எது தவறு என்று சொல்றீங்க? போதை வஸ்து தவறு என்று சொல்றேன். என்னண்டு? ஏனென்றா ஒரு மாணவன் எதிர்காலத்தை பாதிக்கும். இங்க இங்கிலாந்துல, ஐரோப்பால, கூட ஜெர்மனில, ஹொலண்டுல குறிப்பிட்ட அளவு போதை வசு சட்டம். கடையில வாங்கலாம். இல்ல, அது சட்டம் என்றாலும் அது சில பேருக்கு அது பாதிப்பு அதிகமாகும் என்று இருக்கட்டும். ஏன் இப்ப உண்மைதான், விழிப்புணர்வு நிக்கிறவன் நல்ல வரியில நின்று கடையில சாமான் வேண்டாம் முன்னுக்கு நான் என்னுடைய சட்டையை பிடிச்சு இழுக்கிறான். நீங்க எப்பவாது இந்த சம்பவத்துக்கு ஆளாகி இருக்கிறீங்களா? இல்ல, நான் ஆளாகின ஒருவரை காட்டுங்க. நாங்க கேள்விப்படுறேன், செய்தியில பாக்குறோம். எங்களுடைய சமூகத்தில் எனக்கு தெரிந்த உலகம் என்பது என்னை சூழ உள்ளவர்கள் ஒருவரை இல்லையே. அப்ப ஏன் எங்களுக்கு நடக்குது இல்லை? இதுதான் எனக்கு அந்த நடந்திருக்கும். தெரியாம இருந்தா நடக்க இல்லைன்னு அர்த்தம்.
இன்றைய காலையில வன்னியில் நடந்த ஒரு சம்பவத்துக்கு ஒரு வன்னியை ஆள் விடுங்க, சொன்னா வன்னி எங்கேயோ வெளிநாடு எங்களுக்கு. இல்ல நீங்க உங்களோட ஐரோப்பிய சூழல்ல எங்களுடைய தமிழ் சமூகத்துல அல்ல உங்களுக்கு தெரிஞ்ச டச் சமூகத்துல இப்படிப்பட்டவர்கள் இருந்தால் அவர்களை அழைத்து பேசுவதுதான் சரியா இருக்கு. நான் ஆனா உங்களோட தலைப்பு பிள்ளை என்று சொல்ல இல்ல, நான் ம், சொல்றேன் என்றால் சும்மா வேர்களை தேடாமல் வந்த ம். பின் வித்தேற்றுவோம் என்பது இல்லை. இப்போ சமயத்தில் புராண கதைகள் இருக்குது, எல்லா சமயத்திலும் புராண கதை இருக்கோ? அப்ப வேறு அது சரி. சமயத்தில் இருந்தவர்கள் குற்றம் அளிக்கிறார்கள் என்னென்று. ஏன் சைவ சமயத்தில் உள்ளவர்கள் ஏன் சிறைக்கு போகிறார்கள்? ஏன் சைவ சமய கோயில்கள் நடத்தினவர்கள் ஏன் சிறைக்கு போயிருக்கிறார்கள்? அது அது அவர்கள் செய்யற லண்டன்ல எல்லாம் இருக்கு. தவறுதான். ஓ, மற்றது கோயில் நடத்துற சிலர் ஜெயில் இருக்கணும் லண்டன்ல. அவையில் சிறு பெண் பிள்ளைகளோட துஷ்பிரயோகம் செய்து தமிழாக்கள், ஈழத்தமிழர்கள் ஆமா. அவை இருக்கணும், எனக்கு தெரியும். ஒன்று ரெண்டு பேருடைய ஆரம்பகால நட்புகள் தான் இவர்கள். அவர்களுக்கு இப்ப வயது 60+. ஆனா கோயிலுடைய நிர்வாகிகள். அப்ப இப்படி கதைக்க முடியாது. எல்லாம் இருக்குது உலகத்துல, எல்லாம் சகலருக்கு சமமா படைக்கப்பட்டிருக்குது. அவரவர் முட்டி மோதிரம். சமயத்துல அழகா சொல்வார்கள், உன் தலை விதிப்படி ஆண்டவன் விதித்த விதிப்படி நீ வாழ்வாய். அவர் ஜெயிலுக்கு போறதும் ஆண்டவன் விதிச்ச விதிதான், தப்பா எடுக்காதீங்க. அவை நான் சொல்லி முடிக்கிறது என்னன்னா, தவறு எதை பாக்குறோம்ன்றதுல கொஞ்சம் நாங்கள் இனி நீதியா நியாயமா இருக்கணும். இப்ப நான் அந்த அம்மாவை பிள்ளையா சொல்ல இல்ல, நல்ல வாழ்க்கை அவனுக்கு கிடைக்காம இருக்குது. இல்ல அதுதான் இப்ப நீங்க சொன்னது தலைப்பை ஒரு முறை வாசிங்க என்றால், ஏன் பிள்ளைகள் தவறான பாதைகளுக்கு போகிறார்கள்? ஒரே ஒரு பதில், அவர்களுக்கு சரியான பாதைகள் வளர்க்கும் போது காட்டி கொடுக்கப்படவில்லை, முடிஞ்சு வச்சு. அப்ப எத்தனை அம்மா அப்பாவுக்கு இதுல அனுபவம் இருக்குது, எத்தனை அனுபவம் இல்ல. ஆனா ஒரு பிள்ளை குடிச்சு குடிக்கிறது தப்புண்டா, எல்லாம் குடிக்கிறது தப்புண்டா. இந்த பாம உறவுகளுக்குள்ளேயே அருவாசி பேத்த குடும்பத்துல குடிதான், அருவாசி பேத்த அப்பாக்கள் சிகரெட் தான். சரியா? அதுல இப்ப இவ்வளவு பேர் அந்த கேனபிஸ் மாதிரியான பொருட்கள் பாய்க்க எனக்கு தெரியாது, அது தவறுதான். எத்தனையோ இப்ப ஈஸ்டாம் எங்கட கிழக்கு லண்டன்ல டியூஷன் கொடுத்து பெண் பிள்ளைகளோட தகாத முறையில் நடந்த டியூஷன் மாஸ்டர் ஜெயில இருக்கணும், ஈழத்தமிழர்கள் தான். சரி, எது தவறு? அதுதான் இப்ப என்னை பொறுத்த அதுதான் என்னுடைய முன்மொழிவாக சொல்றேன், சரியா இருக்கும். ஆமா, நாங்க என்ன எப்படி பாக்குறோம்னா, தவறுதான். இப்ப ஒரு ஆள் விட்ட தவற அடுத்த ஆள் விடக்கூடாது தானே, அதுக்காக நாங்கள் அதுதான் எது தவறுன்றதுலயே எங்களுக்கு. இப்ப நீங்க போரை போறேன்னு சொன்னீங்க, அப்பயும் சட்டமாக்கப்பட்டிருக்கு. மேலதிகமாக ஆசைக்கு, அதாவது அது நீங்கள் பஞ்சாமிர்தத்தை கோயில்ல அளவுக்கு அதிகமா சாப்பிட்டாலே மயங்கிடுவீங்க. அளவுக்கு மிஞ்சினால் எதுவும் அமிர்தம். கொக்கோ கோலாவை குடிச்சீங்கண்டா தினமும் விக்கிறாங்க, அளவுக்கு மிஞ்சி குடிச்சீங்கன்னா நீங்க அவுட் தானே. அது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கோயில்ல நிக்கிறாங்கள பாருங்க, திடீரென்று ஒரு நாள் இதை செய்துட்டாரு வேறு வரும், அவருக்கு அப்செட் ஆயிடுவார். நிறைய படிக்கிறாருன்னு வையுங்கோ, அவருக்கு மூல குழம்பீரம். எதுவும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் நஞ்சு. புகைத்தல் 2 வருஷம் 3 வருஷமா ஒரு பிள்ளை ஒரு தகப்பன் இது வாங்குவார், அந்த வேப்ஸ் என்கிற புகைத்தலை வாங்குவார். சரியா? எனக்கு 1 வருஷம் கழிச்சுதான் தெரியும் அவர் மகளுக்கு வாங்குறாருன்னு. அவருக்கு இந்த கடந்த வருட இறுதியில தான் 18 வயசு. என்னன்னா திடீரென்று காட்டினார் தன் ஐடி, நான் இனி வாங்கலாமண்டு, நேற்று பர்த்டே அண்டு. அப்ப நான் சொன்னேன், அப்பான்னு கேட்டேன். அப்பா எனக்கு தெரியும், அப்பா யாருக்கு எனக்கு தான் வாங்கினவர். அப்பா சொந்த அப்பா தன் மூத்த மகளை கூட்டி கொண்டு இது ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்ன கண்டுபிடிச்சு அப்பாட்ட கேட்டுட்டேன். அவர் ஆங்கிலேயர், இங்கிலீஷ்காரர். அவர் சொன்ன பதில் எப்படியோ இந்த மகள் பழகிட்டா, அவருக்கு விட முடியல. களவா ஒழிச்சு என்னட்ட காசை பறிச்சு களவா கடையில போய் இல்லீகலா வாங்கி புடி வர்றதை விட நான் அப்பா அவையும் கூட்டிக்கிட்டு அவ பிளேவரை தெரிவு செய்வா, நான் வாங்கி கொடுக்குறேன். சரி, பழகி விட்டா அதுல இருந்து விடுபட முடியவில்லை என்றால் அது தீமை தானே. இல்ல, அது இப்ப 2வது தலைப்பு இல்ல, ஏன் தவறான வழிக்கு போறார்கள் என்பதுதான் உங்களோட தலைப்பு. அவ போதவஸ்தை குடிச்சிட்டு இல்ல, போதவஸ் இல்லையே, அந்த கனபிஸ் என்றது சட்டம். 18 வயதுக்கு மேல. சரி, 18 வயதுக்கு மேல இங்கேயும் வாங்கலாம். அந்த 18 பிறகு ஆல்கஹால் வாங்க எல்லாம் பண்ணி இருக்கிறான். நான் சொன்னேன், அப்ப அதை கொடுத்து அது போதையில இருந்து அதுதான் எனக்கு உலகம் என்று இருக்கிற பிள்ளை அடுத்த கல்வியோ மற்ற பாதிகளை அதுக்குத்தான் தலைப்பு முன்னுக்கு வந்திருக்கணும். இதுட வேறது இந்த பிள்ளை எப்படி தவறினது. அதான் நாங்க பெற்றோரின்
வளர்ப்புல ஏற்படுற சிக்கல் அல்லது அவர்கள் ஓ, வீட்டில அப்ப குழந்தை கொண்டு அது வந்தால் பற்றி இல்ல பேசணும். அது நாங்க பேசிட்டோம். அது முதல் இல்ல, தொடக்கத்துல அதுதான் சொல்றேன். அங்கதான் தவறு வருதே தவிர, இப்ப தொழிலாக செய்யற, புனர்வாழ்வு அளிக்கிற தொழிலா செய்யறவர் தந்த குடும்பத்திலையும் சமூகத்திலையும் தான் தொழில் இல்லாமலே செய்யற ஒரு குடும்பத்துல பிறக்கிற குழந்தைகள் தவறி போவாரு. இந்த போரை வச்ச மட்டும் கதைச்சம் சொல்லி சொன்னார். போரை பஸ்ஸுக்கு எதிராக சமூகத்துல நின்று மற்றவருடைய குழந்தைகளை அரவணைச்சு தொழில் இல்லை, அவருக்கு சம்பளம் இல்லை, அவர் தன்னுடைய ஒரு ஒரு சமூக அக்கறையோட செய்யற பிள்ளைகளையும் சேர்த்து கணவன் மனைவி எல்லாரும் சேர்ந்து அதுக்கான நடவடிக்கைகள், அதுக்கான கூட்டங்கள், அதுக்கான பட்டறைகள்ல கலந்து கொண்டு வளர்ற ஒரு குடும்பம் தந்த வீட்டு பிள்ளை திடீரென்று சொல்லுமா, ஐயோ இந்த பிள்ளை போத வசதிக்கு அடிமையாயிட்டுதுன்னு சொல்ல மாட்டேனம். சில பேர் வெளியில சொல்ல மாட்டேனம். நாங்க நேரமும் போகுது. முடித்து விடுகிறேன். நன்றி 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 மிக்க நன்றி. அருமையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். அடுத்த வாரம் இதே தலைப்பை தொடருங்க. இல்ல இல்ல வேண்டாம். இல்ல, இனி பிடிச்சு கொண்டு வந்தாத்தான், தவறிழைத்த குடும்பங்களை கொண்டு வந்தாத்தான் இந்த தலைப்பை கதைக்கலாம். அல்லாட்டி நாங்க அடுத்த தொகுப்பாளரும் என்னுடைய இதை முடிக்கிறேன். தொட்டுவிடும் இடங்களில் கெட்டு போகும் சூழல் கொட்டி கிடக்கிறது இங்கு. அதுல பார்த்தோம்னா இளையோர்கள் எளிதில பற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஐரோப்பிய சூழல்ல இருக்கிறது. இன்றைக்கு புத்தகங்கள் இருக்கிற பைகளுக்குள்ள பார்த்தோம்னா அங்கு சிகரெட்டு, சின்ன போத்தல்கள் தான் அங்க காவிகளாக இருக்கின்றது. பேனா பிடிக்கும் கைகளில இன்று சிகரெட் தான் இருக்கிறது. அத்தனையுமே உண்மையாக கண்ட உண்மை. இப்படி பார்க்கும்போது ஏன் மாணவர்கள் இப்படி போகிறார்கள் என்ற ஒரு எண்ணம் உங்கள்ட மனதில இருக்குது. சரி, வளர்ப்பு முறை தளம்பல் என்றும் நாங்க சொல்றோம். அடுத்தது பெற்றோர்களின் கைகளில்தான் இது இருக்கிறது என்பது நிச்சயமான உண்மை. அதற்காக முழுதும் பெற்றோர்களையும் நாங்கள் சாட முடியாது. இருந்தாலும் ஒன்று ஒரு நாங்கள் வளர்க்கிறோம் ரெண்டு வரைக்குள்ள அந்த பிள்ளைய ஒழுக்கம் சார்ந்த விடயம். பணத்தை மட்டும் மேலதிகமாக கொடுக்கிறதும் அன்பையும் அளவாக கொடுங்கள். மேலதிகமான அன்பு கொடுத்து செல்லமாக அந்த பிள்ளைய வளர்த்து கொண்டு அது கேட்கிற நேரமெல்லாம் காசு கொடுத்து விடுகிற பெற்றோராலையும் அந்த பிள்ளை கெட்டுத்தான் போகுது. அதனாலேயும் கவனிக்க வேண்டிய இது. அடுத்த வறுமை. அடுத்தது இந்த கல்வி சூழல். குழந்தைகளை கல்விக்கு நீங்கள் ஒரு கல்வி பற்றின ஒரு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி அந்த குழந்தைகளுக்கு சின்ன வயதிலேயே நீங்கள் நல்ல அறிவுரைகளை சொல்லி கொண்டு வரும்போது அந்த குழந்தை உண்மையிலேயே கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சின்ன வயதிலே திருந்தக்கூடிய வாய்ப்பு வரும். இளமை கல்வி சிலையில் எழுத்து என்று சொல்லுகிற போது சின்ன நிலை நாங்க விட்டோம்டா பின்னால சரியான கஷ்டம் அந்த குழந்தைகளை திருத்துறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இந்த மாணவர்களுக்கான பகுதியில அவர்கள் தவறான நடத்தி எடுக்கிறார்களோ என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. சில நேரம் இல்லாமல் இருக்கலாம், சில நேரம் அவர்கள் போற பாதை அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அவை அறிந்தும் அறியாம இருக்கலாம், சில நேரம் புரியாம இருக்கலாம். அதைத்தான் தெளிவுபடுத்த வேண்டியது பெற்றோர்களின் கடமையாகவும் இருக்கணும், ஆசிரியரின் கடமையாகவும் இருக்கணும். இன்றைக்கு ரெண்டு பக்கமே வளர்ப்பு சூழல் இருக்கிறது. மேளம் மாதிரி ஒன்று பெற்றோர்கிட்ட, அடுத்தது ஆசிரியர்கிட்ட. அவை நாங்கள் நல்லதுகளை சொல்லி நல்ல செயற்பாடுகளை சொல்லி சில நேரம் ஒரு இறை வழிபாடு நல்ல மனநிலையை உருவாக்கக்கூடிய நிலைகளை பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்தோம்னா நிச்சயம் எதிர்கால குழந்தைகள் நல்ல ஒரு தவறான பாதை இல்லாமல் சிறப்பான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து வளர்வார்கள் என்பது நிச்சயமாக உண்மையாக இருக்கிறது என்று கூறிக்கொண்டு இதுவரை நேரமும் குடும்ப கோலியத்தில் இணைந்து கொண்ட அனைத்து அன்புறவுகளுக்கும் நன்றிதனை தெரிவித்து, தொழில்நுட்பத்திலே இருந்த செல்வி நித்யானந்தனுக்கு நன்றி தெரிவித்து, வாணிமோகனுக்கும் அதிபர் நடாமோகனுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நகுலா. நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. வணக்கம் சிவதர்ஷினி. வணக்கம் செல்வி நித்யானந்தன் அவர்களே. நன்றி. அறிவுரைகளுக்கு நன்றி. நிகழ்ச்சிக்கு நன்றி, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறேன். நன்றி நன்றி. வணக்கம் டீச்சர். வணக்கம். வணக்கம்மா. அதிபர் அவர்களுக்கும் மிக மிக நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எப்போதுமே நேரலையாக சென்று கொண்டு இருக்கும் போது முதல் நிகழ்வு அது முடியும் போது அந்த தருவாயிலே நாங்கள் இணைந்து கொள்வோம். அப்படி என்றால் இணைப்பிலே எந்த பிரச்சனையும் வராது என்ற காரணத்தினால் மிக மிக நன்றி. நன்றி டீச்சர். தொடருங்க. சிவசேனை அவர்கள் ஒரு 20 வினாடிகள் தாங்க, நான் நேரலையே மாற்றி விடுகிறேன். ஒண்ணு பிரச்சனை
எப்படி டீச்சர் இந்தியாவுல ஓகேயா? ஆமாப்பா ரொம்ப ரொம்ப